இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ராயேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சி இருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பலுகி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அருட்சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தொடக்க இறைவேண்டல் திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் ஆரோக்கியராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இறைவேண்டலுக்கு முன்பாக இன்றைய வாசகத்தின் பின்னணியை சிறிது விளக்க விரும்புகிறேன். இஸ்ரேல் மக்கள் நாம் எல்லாரும் அறிந்தது எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. மோசே தலைமையில் கானான் நாட்டில் குடியேறினார்கள். அங்கு வந்த பிற்பாடு அவர்கள் சுற்றி இருக்கின்ற அண்டை நாடுகளை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அரசர்கள் இருக்கிறார்கள், நமக்கு மட்டும்தான் அரசர் இல்லை, நமக்கு ஒரு அரசு வேண்டும், அரசர் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் காலத்தில் இருந்த சாமுவேல் இறைவாக்கினரிடம் சென்று கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தும் என்று. அவர் சொல்லுகிறார், நமக்கு அரசர்கள் தேவையில்லை, ஆண்டவராகிய கடவுளே நம்முடைய அரசர், வேறு அரசர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். இருந்தாலும் மக்கள் விடாப்பிடியாக எங்களுக்கு ஒரு அரசரை ஏற்படுத்தியே தர வேண்டும், அவர் எங்களை பாதுகாப்பார், எங்களை வழிநடத்துவார், எங்களை மேய்ப்பார், ஆயனாக இருந்து வழிநடத்தி செல்வார், எங்கள் வளங்களை எல்லாம் பெருகச் செய்வார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் இவர் இறைவாக்கினர் இறைவனிடம் செல்கிறார். இதை பற்றி சொல்லுகிறார். இறைவனும் சரி, அந்த மக்கள் விரும்புகிறார்கள், நாம் சொல்லி கேட்கப் போவதில்லை, பட்டால்தான் தெரியும் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார். எனவே அதன் பிறகுதான் முதலாக சவுல் இறைவாக்கினர் வழியாக நமக்கு விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அந்த சவுல் அரசர் வருகிறார். இரண்டாவதாக தாவீது அரசர் வருகிறார். அதன் பிறகு சாலமோன் அரசர் வருகிறார். அதன் பிறகு ரெகபவாம், யெரொபவாம் ஒரு அரசர்கள் வருகிறார்கள். இன்று வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தின் பின்னணியிலே யோயாக்கீம் என்ற அரசனுடைய மகனாகிய கோனியா ஆட்சி செய்த காலத்தில்தான் கடவுள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆகவே இந்த பின்னணியிலே நாம் நினைத்து பார்ப்போம். கடவுள் சொன்னார், உங்களுக்கு அரசர்களை ஏற்படுத்தி கொண்டால் அவர்கள் உங்கள் மக்களை சூறையாடுவார்கள், உங்கள் மக்களை கொள்ளையடிப்பார்கள், உங்கள் பெண்களை தன் அந்த புறத்திலே சேர்த்து கொண்டு வேசிகளைப் போல நடத்துவார்கள் என்றெல்லாம் சொல்லி புத்திமதி சொல்லி விரும்பினார். ஆனால் அந்த மக்கள் அதை ஏற்பதாக இல்லை என்று பார்க்கின்றோம். இந்த பின்னணியை சிந்தனையிலே கொண்டு இப்போது நாம் இறைவேண்டலுக்காக எழுந்து நிற்போம். என்றும் வாழும் எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய மக்களை நீர் எப்போதும் ஓர் ஆயனாக இருந்து வழிநடத்தி வருகின்றீர். அவர்கள் பாதை மாறி செல்லுகின்ற சூழ்நிலையிலே, அவர்கள் வேறு பாதையிலே வழிநடத்திப்பட போகின்ற அந்த வேளையிலே நீர் இடைமறித்து அவர்களுக்கு ஞானம் புகட்டி
தூய ஆவியாரின் வழிகாட்டுதலை கொடுத்து சரியானவற்றை சிந்திக்க தேர்ந்தெடுக்க எப்போதும் அருள் புரிபவராக இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்கள் திரு அவைகள் வழியாக, திருச்சபைகள் வழியாக நீர் செய்து வருகின்ற ஏராளமான நன்மைகளுக்காக, ஆசீருக்காக, நீர் கொடுக்கின்ற வரங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்கள் பேராயர்களுக்காகவும், எங்கள் ஆயர்களுக்காகவும், எங்கள் அருள் சகோதரிகளுக்காகவும், எங்களுடைய பொதுநிலை மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய உலகிலே நாங்கள் அந்த யோயாக்கின் மகனாகிய கோனியாவை போல ஒருவேளை உடைந்த பானைகளைப் போல இருக்கலாம், பயனற்ற பானைகளாக இருக்கலாம், சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம். நாங்கள் இந்த காலத்திலே மத வெறியாலும், ஜாதி வெறியாலும், பணக்காரன் பாமரன் என்ற பாகுபாட்டாலும், ஊடகங்களால் வஞ்சிக்கப்படுவதாலும், பத்திரிகைகளால் வஞ்சிக்கப்படுவதாலும் நாங்கள் தடமாறி செல்லக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டிற்கு நாங்கள் மக்களவைக்கான தேர்தல் நடத்த இருக்கின்ற இந்த வேளையிலே எங்கள் நாட்டிற்கு நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, கட்டாயமாக ஒரு மக்களவை உறுப்பினரை நாங்கள் வாழும் பகுதிகளிலே தேர்ந்தெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பணியிலே எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தந்தருளும், தூய ஆவியாரின் வழிகாட்டுதலை கொடுத்தருளும், அவருடைய ஏவுதலையும் தூண்டுதலையும் கொடுத்தருளும். இதனால் நாங்கள் சரியானவற்றை சீர்தூக்கி பார்த்து தெளிந்த சிந்தனையோடு நாங்கள் வாக்களிக்க எங்களுக்கு அருள்தாரும். கிறிஸ்துவ மக்களாகிய நாங்கள் எல்லாரும் 100க்கு 100 என்ற விழுக்காட்டிலே எங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். அதை இந்த கூட்டத்திலே நாங்கள் எடுத்துரைக்கின்றோம். எங்கள் மக்களுக்காக அந்த ஞானத்தை கொடுத்து என் வாக்கு என் உரிமை என்பதை மறந்து விடாமல் நாங்கள் கட்டாயமாக அந்த பெரும் பணியை செய்வதற்கு தூண்டுதலை கொடுத்தருளும் ஆண்டவரே. நல்ல உள்ளத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், எங்களை பற்றி கவலைப்படுபவராகவும், மத சார்புடைய கட்சிகளை சாராதவராகவும், இன்னும் ஜாதிய பற்று கொண்டவராக இருக்காமலும், எல்லா மக்களுக்கும் சேவை செய்யக்கூடியவர்களாக, குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு என்று எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய மக்களாக, பணியாளர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம். இன்று நாங்கள் கேட்க போகின்ற சொற்பொழிவுகள் எல்லாம் எங்களுக்கு சரியான சிந்தனையையும் சரியான பாதையையும் சரியான வழிகாட்டுதலையும் கொடுத்து நாங்கள் எங்கள் நாட்டுக்கு உகந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து எங்கள் நாடு செம்மையான பாதைகளை செல்லவும், வளம் கொளிக்கும் பாதைகளை செல்லவும், இந்த உலக மக்களுக்கு முன்பாக ஒரு மிகச்சிறந்த ஜனநாயக ஆட்சியாக திகழவும் அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே தந்தையே இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தொடர்ந்து தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலம் கரூர் காந்தி கிராமம் உயிர்த்த ஆண்டவர் ஆலயத்தின் ஆயர் அருள் திரு பாபு அலெக்சாண்டர் ஐயா அவர்கள் கிறிஸ்தவர்கள் சந்திக்கும் சவால்கள் பற்றி சுருக்கமாக உரையாற்ற வருகிறார். அன்போடு அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கிற 3 திருச்சபை அவைகளின் பேராயர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கம். குறிப்பாக என் மீது நம்பிக்கை வைத்து இப்படி ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிகு கூட்டத்திலே உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த என்னுடைய அன்பினிமினிய பேராயர் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடியிருக்கிற அனைத்து அருட்பணியாளர்கள், மேடையில் இருக்கிற அனைவருக்காகவும் சிறப்பாக நானும் உங்களைப் போல ஒருவருடைய பேச்சை கேட்பதற்கு நானும் காத்திருக்கிறேன். இந்திய அளவிலே வாய்ப்பு மறுக்கப்பட்ட
விளிம்பு நிலை மக்களுக்காக எப்பொழுதும் தன்னுடைய குரலை பதிவு செய்கிற தோழர் நந்தலாலா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கு கூடி அமர்ந்திருக்கிற அனைத்து திரு அவைகளின் பொது நிலையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் சொல்லுகிறேன், கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு சிறுபான்மை மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். எதிர்கொண்ட சவால்கள், இன்னும் நாம் எதிர்நோக்கி இருக்கிற சவால்கள். ஆக எனக்கு தரப்பட்டிருந்த ஒரு குறுகிய நேரத்திலே பேசுவதற்கு பல காரியங்கள் இருந்தாலும் கூட நான் இந்த தலைப்புக்குள் என்னை நிறுத்தி கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இடிந்து கிடக்கின்றன மசூதிகள், இடிபாடுகளுக்கிடையே எட்டி பார்க்கிறான் இறைவன். காயப்பட்டு கிடக்கின்றன கோயில்கள், காதுகளை பொத்தியபடி கண்திறந்து பார்க்கிறான் கடவுள். எரிந்து கிடக்கின்றன தேவாலயங்கள், சாம்பல் குவியலில் மெல்ல அசைகிறது கர்த்தரின் தலை. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் கூட்டத்தை பார்த்து 3 கடவுளும் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். உங்களில் யாராவது ஒரு மனிதன் இருந்தால் வர சொல்லுங்கள், நாங்கள் மூவரும் உயிர் தெழுகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இடிந்து கிடக்கின்றன மசூதிகள். அடுத்த மசூதி ஞானவாபி, அதனுடைய பாதாள அறையிலே இந்துக்கள் வழிபட நீதிமன்றமே அனுமதித்திருக்கிறது. ஆக இடிந்து கிடக்கின்றன மசூதிகள், இடிபாடுகளுக்கிடையே எட்டி பார்க்கிறான் இறைவன். ஒரு மசூதியை இடித்ததுக்கு பிறகுதான் அதன் மீது ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. காயப்பட்டு கிடக்கின்றன கோயில்கள், காதுகளை பொத்தியபடி கண்டிருந்து பார்க்கிறான் கடவுள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டத்தை இயற்றியும் கூட ஆகம விதிகளின் அடிப்படையிலே கருவறைக்குள் எல்லோரும் செல்ல முடியாது என்று நினைக்கும் அந்த கடவுள் காதுகளை பொத்தியபடி கண்டிருந்து பார்க்கிறார். எரிந்து கிடக்கின்றன தேவாலயங்கள், சாம்பல் குவியலில் மெல்ல அசைகிறது கர்த்தரின் தலை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கந்தமால் மாவட்டம், இப்பொழுது மணிப்பூர், இந்த 2 இடங்களில் எரிக்கப்பட்ட தேவாலயங்களின் எண்ணிக்கை ஏராளம். இந்த கவிதையை மு. மேத்தா எழுதுகிறார். 2004 எழுதுகிறார். 20 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட அந்த கவிதை இன்றும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதனை நீங்கள் பாருங்கள். 2006 இந்த கவிதை தொகுப்புக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. 3 கடவுளையும் ஒருங்கிணைக்கிறார். ஃபாதர் ஜெரி அடிக்கடி தன்னுடைய புத்தகத்தில் எழுதுவார், கிறிஸ்தவர்களை உருவாக்குவதை திருமறை நிறுத்திக் கொள்ளட்டும், இந்துக்களை உருவாக்குவதை கீதை நிறுத்திக் கொள்ளட்டும், இஸ்லாமியர்களை உருவாக்குவதை குரான் நிறுத்திக் கொள்ளட்டும், நீங்கள் மூவரும் சேர்ந்து எப்பொழுது மனிதர்களை உருவாக்கப் போகிறீர்கள்? அவர் சொல்லுவார், இந்தியாவிலே 20,40,000 வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைய அல்லது கடந்த 10 ஆண்டுகள் இந்திய அரசியல் எதை சுற்றி இயங்குகிறது என்பதற்காகத்தான் இதை என்னுடைய முன்னுரையாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மதம், கடவுள், கோயில், இதை 3 சுற்றிலும் தான் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் இயங்குகிறது அல்லது இயக்குகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் போலரைசேஷன், ஒற்றுமையாய் வாழ்ந்த மக்கள் ஒரே மாதிரி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆட்சியாளர்கள், ஒற்றுமையாய் வாழ்ந்த மக்களை துருவப்படுத்துவது, பிளவுபடுத்தி ஒரு சித்தாந்துக்கு நேராக கூர்மைப்படுத்தி தனிமைப்படுத்துவது. அப்படி தனிமைப்படுத்தும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு 60% மக்கள் இருந்தால் போதும், எங்களுக்கு ஒரு 350 சீட் இருந்தால் போதும், எங்களுக்கு 40 விழுக்காடு மக்கள் தேவையில்லை. அப்படி என்றால் இந்த 60% மக்களை, உங்கள் எல்லாருக்கும் நம் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய தலைமையகம், தலைமை செயலகம் நாக்பூரிலே இருக்கிறது. அவர்கள் கரங்களிலே இருக்கின்ற புத்தகம் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்.
கோல்வாக்கருடைய சிந்தனை. அந்த கோல்வாக்கர் சிந்தனைக்கு நேராக அந்த 60% மக்களை ஒன்று திரட்டி ஒற்றுமையாக இருந்த மக்களை பிளந்து கூர்மைப்படுத்தி அந்த சிந்தனைக்கு நேராக கொண்டு செல்வது. அவர்கள் இருந்தால் போதும், ஒரு அகண்ட பாரதத்தை நாங்கள் அமைக்க முடியும். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இருப்பதாக இருந்தால் 2ஆம் நிலை குடிமக்களாக இருந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் வெளியேறுங்கள். நாங்கள் ஒரு இந்து ராஷ்டிரா என்பதுதான் எங்களுடைய தொலைநோக்கு தரிசனம் என்று அவர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள். ஆக இந்த பெரும்பான்மை சமூகம் ஒரு சிறுபான்மை சமூகத்தை உருவாக்குகிறது. இந்த பெரும்பான்மை சமூகம் என்பது ஒரு கதாநாயகன். ஒரு கதாநாயகனுக்கு ஒரு வில்லன் யாரு? சிறுபான்மை மக்கள். அப்படி என்றால் இந்திய அளவிலே சிறுபான்மை மக்கள் வில்லன்களாக்கப்படுவது அப்படின்னு சொன்னா யாருன்னா, ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2002 பிப்ரவரி 27 2002 பிப்ரவரி 27 கோத்ரா ரயில் சம்பவம். அது கோத்ரா ரயில் நிலையத்தில் ஏற்பட்டது அல்ல. கோத்ரா ரயில் நிலையத்தில் அந்த ரயில் சபர்மதி விரைவு வண்டி நின்று கொண்டிருந்தது. அந்த ரயில் நிலையத்திலிருந்து அது புறப்படுகிறது. புறப்பட்டு கொஞ்ச தூரத்திலே தான் அந்த ரயில் நிறுத்தப்படுகிறது. S6 என்ற ஒரு பெட்டியிலே 60 லிட்டர் பெட்ரோல் வைத்திருக்கிறார்கள். S6ம் 7ம் தள்ளி போய் அது எரிகிறது. அதில் 59 அயோத்தியாவிலிருந்து பயணம் செய்து வந்த கரசேவர்கள் அல்லது இந்து மதத்தை சார்ந்த சகோதரர்கள் எரிவதை நாம் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தோம். உடனடியாக 27 இரவிலே ஒரு பயங்கரமான இன துவேஷம் பத்திரிகைகளால் தொலைபேசிகளால் கட்டமைக்கப்படுகிறது. இது இஸ்லாமியர்களின் வன்முறை, இதை இஸ்லாமியர்கள் தான் செய்திருக்க வேண்டும். காரணம், அந்த 60 லிட்டர் பெட்ரோல் எங்கே வாங்கப்பட்டது என்று சொன்னால், அந்த கோத்ரா ரயில் நிலையம் பக்கத்திலே இருக்கின்ற ஒரு பெட்ரோல் பங்கிலே வாங்கியிருக்கார்கள். அவர் தெளிவாக தன்னுடைய அந்த பில்லை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். மற்றபடி இஸ்லாமியர்களுக்கும் இந்த வன்முறைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உடனடியாக இஸ்லாமியர்களை விரட்டி விரட்டி கொலை செய்தார்கள். அகமதாபாத் என்று சொல்லுகிற அந்த இடம் முழுவதும் அநேகர் விரட்டப்பட்டார்கள், உடைமைகளை இழந்தார்கள். ஏறக்குறைய 5000 மக்கள் கட்டாய புலம்பெயர்ந்து வெளியூர்களுக்கு சென்றார்கள். மசூதிகள் இடிக்கப்பட்டன. அநேக அவர்களுடைய வணிக வளாகங்கள் இடிக்கப்பட்டன. இஸ்லாமியர்கள் என்று உடை அல்லது ஏதேனும் ஒரு அடையாளம் அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் உடனே அங்கேயே எரிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். மார்ச் 3 நான் அப்படியே வாசிக்கிறேன். மார்ச் 3 உண்மை எறியும் பெண்களின் குழு ஒரு பகுதிக்கு செல்லுகிறது. அதை நான் அவருடைய வாக்குமூலமாகவே வாசிக்கிறேன். இந்த வாக்குமூலத்தை தருபவர் யார் தெரியுங்களா? பில்கிஸ் பானு. நான் வாசிக்கிறேன். மெலிந்து அசையக்கூட முடியாத நிலையில், முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல், யாரோ ஒருவரை பற்றி சொல்வது போல சீரான குரலில் தன் கதையை சொல்கிறார். இதை உண்மை எறியும் பெண்கள் குழுவின் தலைவர் சொல்கிறார். அந்த பில்கிஸ் பானுவுக்கு 5 மாதம் கர்ப்பிணி. கூட ஒரு 11-15 உறுப்பினர்கள் அவரோடு சேர்ந்து ஓடுகிறார்கள். அப்படி அவர்கள் ஓடும் பொழுது ஒவ்வொரு இடமாக போகிறார்கள். முதலில் அவர்கள் 6 கிலோமீட்டர் தள்ளி கண்டாகி என்ற கிராமத்தில் தப்பி ஓடி ஒரு MLA வீட்டிலே தங்குகிறார்கள். அந்த இடத்திலிருந்து அவர் உடனே துரத்தி விடுகிறார். இந்த கும்பல் என் வீட்டை நோக்கி வருகிறது, நீங்கள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பில்கிஸ் பானுவோடு சமீம் என்ற ஒரு பெண், நிறமாச கர்ப்பிணி, இவர்கள் இருவரும் ஓடுகிறார்கள். ஓட முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மசூதியிலே போய் தங்குகிறார்கள். அந்த மசூதியிலே ஒரு செவிலித்தாயினுடைய உதவியோடு சமீமுக்கு குழந்தை பிறக்கிறது. அதற்கு பிறகு மறுபடியும் அவர்கள் நாய்க்கா என்ற பழங்குடி மக்களிடத்திலே அடைக்கலம் கேட்கிறார்கள். அவர்கள் சமீம் அணிந்த அழுக்கான உடைகளை பார்த்து அந்த உடைகளுக்கு மாற்று உடையை தந்து
அவர்களுக்கு ஒரு நாள் அவர்கள் அடைக்கலம் தங்கி உணவு தந்து அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். தொடர்ந்து இந்த வெறித்தனமான மிருகத்தனமான ஒரு இந்து கும்பல் இவர்களை அப்படியே துரத்தி கொண்டே போகிறது. போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது, கண்டாங்கி என்ற ஒரு இடம் வரும் பொழுது சுற்றி வளைக்கிறார்கள். பாரத் மாதா கி ஜே என்று சொல்லும் பொழுதே பில்கிஸ் பானு, ஷமீம் இவர்கள் இருவரை மட்டும் தனியாக ஒரு சின்ன காட்டுக்குள் அழைத்து செல்கிறார்கள். 11 பேர் மாறி 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 அவர்கள் கொடூர வன்புணர்ச்சிக்கு ஆளாகிறார்கள். ஷமீமினுடைய சின்ன குழந்தையை எடுத்து அருகில் இருக்கிற பாறையில் துவைக்கிறார்கள். எல்லோரும் இறந்து விடுகிறார்கள். இவருடைய பில்கிஸ் பானுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் இறந்து விடுகிறார்கள். பில்கிஸ் பானும் இறந்து விட்டார் என்று நினைத்துதான் அந்த கும்பல் அந்த இடத்தை விட்டு போகிறது. அதற்கு பிறகு அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து அவர் எழுந்திருக்கிறார், உறங்குகிறார், எழுந்திருக்கிறார், உறங்குகிறார். அதற்கு பிறகு காவல்துறையிலிருந்து ஒரு குழு வருகிறது. பில்கிஸ் பானுவை அழைத்து கொண்டு அந்த கோத்ரா ரயில் அந்த ஹோம்லே அவரை சேர்க்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் தருகிற வாக்குமூலம் தான் ரொம்ப பயங்கரமானது. பேயாட்டம் ஆரம்பமானது. என் கையில் இருந்த குழந்தையை பிடுங்கி எறிந்தார்கள். என்னையும் மற்ற பெண்களையும் சற்று ஒதுக்குப்புறமாக இழுத்து சென்று கற்பழித்தார்கள். என்னை 3 பேர் வன்புணர்ச்சி செய்தார்கள். நான் கதறிக்கொண்டே இருந்தேன். அவர்கள் என்னை அடித்து சாக போட்டுவிட்டு போய்விட்டார்கள். எனக்கு நினைவு திரும்பும்போது நான் மட்டும் தனியாக இருப்பதை உணர்ந்தேன். என்னை சுற்றிலும் என் உறவினர்களின் உடல்களும் இந்த 2 பிஞ்சு குழந்தைகளின் உடல் பாகங்கள் பாறையிலே ஒட்டி இருந்தது என்று சொல்லி அவர் வாக்குமூலம் தருகிறார். இது நடக்கிறது 2002 மார்ச் முதல் வாரத்திலே. சில முஸ்லிம்கள் தண்டிக்கப்பட்டு போகிறார்கள். அதற்கு பிறகு அந்த தண்டனை நிறுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு சரியாக 8 ஆண்டுகள் கழித்து இவர்கள் குற்றவாளி அல்ல என்று சொல்லி புலனாய்வுத்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து இவர்களை சிறைக்கு அனுப்புகிறார்கள். 11 பேரை சிறைக்கு அனுப்புகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த மக்கள் எப்போ விடுதலை ஆகிறார்கள்? 2022 ஆகஸ்ட் 15 செங்கோட்டையிலே முதலமைச்சர், அதாவது பிரதம அமைச்சர் உரையாற்றி கொண்டிருக்கிறார். என்ன உரை? நாரி சக்தி, பெண்களின் பலம், பெண்களின் வலிமை என்று செங்கோட்டையிலே அவர் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதே இவர்கள் 11 பேர் விடுதலையாக்கப்பட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த விடுதலையாக்கப்பட்ட நிகழ்ச்சி, அவர்களுக்கு பாத பூஜை நடந்தது, இனிப்பு பரிமாறிக்கொண்டார்கள். எல்லாவற்றையும் நாம் தாங்கிக் கொள்ளலாம். தாங்க முடியாது எது தெரியுங்களா? அவர்கள் பார்ப்பனர்கள், இப்படிப்பட்ட குற்றத்தை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று தந்த அந்த வாக்குமூலம்தான் இந்தியாவை அதிர வைத்தது, உச்ச நீதிமன்றத்தையே அதிர வைத்தது. இவர்கள் பார்ப்பனர்கள், மேல் சாதி வகுப்பு, இப்படிப்பட்ட கொலை கற்பழிப்பு இவர்கள் செய்வதில்லை, இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிதான் குஜராத் அரசு அவர்களை விடுதலை செய்தது. இந்த நிகழ்ச்சி 2002 நடக்கும் பொழுது இப்பொழுது இருக்கிற பிரதமர் தான் குஜராத்தின் முதலமைச்சர். அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? பிரஸ் மீட்ல பத்திரிகையாளருடைய கூட்டத்தில் அவர் சொல்லுகிறார், இந்துக்கள் தங்கள் கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும், அதற்கான ஒரு வழிதான் இது. ஒரு முதலமைச்சர் சொன்ன வார்த்தை. அது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு நாம் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதையும் அவர் அந்த பிரஸ் மீட்லே சொல்லுகிறார். ஆக ஒரு முதலமைச்சர் இஸ்லாமியர்களை குறித்து அவருக்கு இருக்கின்ற சிந்தனை ஆழ்மன படிமங்கை. அவரே பிரதம அமைச்சராகிறார். அப்ப இஸ்லாமியர்களை குறித்து அவருடைய சிந்தனை என்ன இருக்கும்? அதை ஒட்டி வந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம். அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்ன? பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானம் இந்த 3 நாடுகளில் இருந்து இந்துக்கள் வரலாம், இஸ்லாமியர்கள் வரலாம், சீக்கியர்கள் வரலாம். ஆனால் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, இந்துக்கள் வரலாம். ஆக நாம் அவர்கள் இங்கே வரக்கூடாது, அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. அதோடு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவிலிருந்து மலையக தமிழர்கள் வருகிறார்களே, அவர்களுக்கு குடியுரிமை வேண்டாமா என்று கேட்கிறார்கள்.
ஒன்றிய அரசு சொல்லிவிட்டது அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. ஆக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு குடியுரிமை கிடையாது. இந்த 3 இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வெளியேறும் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடையாது. இதுதான் இஸ்லாமியர்களை குறித்து அவர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. நான் மணிப்பூரை பற்றி பேச வேண்டும், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா இல்லை முடிக்க சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும், 23 மே மாதம் 3ஆம் தேதி மணிப்பூர் உயர்நீதிமன்றம் அங்கிருக்கின்ற ஆளும் ஆட்சிக்கு ஒரு பரிந்துரை எழுதுகிறது. என்ன? பெரும்பான்மை மெய்த்தா என்ற ஒரு மக்கள், சமவெளியிலே வாழுகிற மக்கள், அவர்கள் பழங்குடியினுடைய சலுகையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் புள்ளி விவரங்களை தாருங்கள் என்று கேட்கிறார் உயர்நீதிமன்றம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 43 விழுக்காடு குக்கி இன மக்கள், அவர்கள் மலைகளிலே வாழ்கிறவர்கள். மெய்த்தா இன மக்கள் 52, 53 விழுக்காடு மக்கள், அவர்கள் சமவெளியிலே பள்ளத்தாக்கிலே வாழ்கிறார்கள். அவர்களும் கேட்கிறார்கள், இவர்களுக்குரிய உரிமையும் இடஒதுக்கீடும் சலுகையும் எங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி. உயர்நீதிமன்றம் இதை கேட்டவுடனே அனைத்து பழங்குடி மாணவர்கள் ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார்கள். இப்பொழுது நாம் கூடியிருக்கிறோமே நம்முடைய உரிமைக்காக, நம்முடைய சலுகைக்காக, அவர்களும் ஒரு ஊர்வலம் நடத்துகிறார்கள். அந்த ஊர்வலத்திலே தான் கலவரம். முழுக்க முழுக்க அந்த மெய்த்தா மக்கள் ஏற்படுத்திய அந்த கலவரம். அந்த முதல் ஒரு வாரத்திலே 200 கிறிஸ்தவர்கள், ஏறக்குறைய 400 ஆலயங்கள் எரிக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 சகோதரிகள் நிர்வாணமாக்கப்பட்டு தெருவிலே இழுத்து வரப்பட்டார்கள். தொடக்கூடாத இடங்களிலெல்லாம் தொட்டார்கள். நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைய பிரதம அமைச்சர் அவர் பிரதமர் ஆகும் பொழுது பாராளுமன்ற படிகளை முத்தமிட்டார். அம்பேத்கர் சிலையை பார்க்கிறார், படிகளில் முத்தமிடுகிறார். முதல் கூட்டம் முடிந்தவுடன் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எனது ஆட்சி சட்டத்தின் ஆட்சி. ஆனால் 3 மாதம் 100 நாட்களுக்கு மேலாக மணிப்பூரில் நடந்த அந்த வன்கொடுமையை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி 100 நாளுக்கு மேலாகும் அவர் வாய் திறக்கவில்லை. உலக வரலாற்றிலேயே நான் வாசித்தவரை ஒரு பிரதம அமைச்சரை பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு நாமல் தோற்று போவோம் என்று தெரிந்தும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் பிரதம அமைச்சர் இங்கு பாராளுமன்றத்துக்கு அழைக்கிறது. அவர் பேசிய 1 மணி நேரம் உரை அவர் பயன்படுத்தியது ஒரு 3 நிமிடம் தான் மணிப்பூரை பற்றி. அந்த முதலமைச்சர் பைரன் சிங் தெளிவாக சொல்லிவிட்டார், அப்படியெல்லாம் ஒன்றும் இங்கே நடக்கவில்லை என்று சொல்லி. ஆக அனைத்து கிறிஸ்தவர்களும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இது பழனி பாரதி எழுதிய ஒரு கவிதை, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை. இதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கவிதை. பேசத் தொடங்கிவிட்டோம், எங்கள் வார்த்தைகள் நாரத்தான் செய்யும். வாய் நாற்றம் அல்ல, வலுக்கட்டாயமாய் என் வாய் திறந்து ஊட்டிய ஆணவ மலத்தின் துர்நாற்றம். நாங்கள் உங்கள் நிலங்களை உழுதோம், நீங்கள் எங்கள் பசியை அறுவடை செய்தீர்கள். அந்த நிலம் எங்களுடையதான் என்பது அப்பொழுது எங்களுக்கு தெரியாது. அவர்கள் அடுப்புகளுக்கு விறகுகளை வெட்டி கொடுத்தோம், நீங்கள் எங்கள் குடிசைகளை எரித்தீர்கள். கோடாரிகளும் ஆயுதம் என்பதை அப்பொழுது எங்களுக்கு தெரியாது. உங்கள் பெண்களின் தீட்டு துணிகளை துவைத்து கொடுத்தோம், நீங்கள் எங்கள் பெண்களின் நிர்வாணத்தை கழித்தீர்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது கருத்த தோளே கனத்த உடை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், வாழ்வில் கூட்டல் கழித்தல் கணக்கு போட எங்கள் முதுகு உங்களுக்கு பலகையானது. அப்பொழுது எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, இப்பொழுது நாங்கள் படிக்க தொடங்கிவிட்டோம். எழுத்துக்களை கூட்டி மட்டுமல்ல, எங்களையும் கூட்டி. சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், செத்துப்போன மாட்டின் தோளையும் அதிர அதிர நியாயம் கேட்கும் பறையின் குரல் எங்களுடையது, நாங்கள் பேச தொடங்கிவிட்டோம். தேங்க்யூ. சிறப்பான உரைக்காக நன்றி ஐயா.
கடவுள் முதலும் முடிவுமா நானே இருக்கிறேன் என் மக்களின் துன்பங்கள் கண்டே அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன் அவர் அழுகுரல் நான் கேட்டேன் நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் வந்தேன் யாரை நான் அனுப்புவேன் யாரை நான் அனுப்புவேன் நானே உன் கடவுள் முதலும் முடிவுமா நானே இருக்கிறேன் என் மக்களின் துன்பங்கள் கண்டேன் அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன் அவர் அழுகுரல் நான் கேட்டேன் நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் வந்தேன் யாரை நான் அனுப்புவேன் யாரை நான் அனுப்புவேன். தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திரு அவையின் உதவித் தலைவர் மறை திரு ஜா ஸ்டான்லி தேவகுமார் ஐயா அவர்கள் சமூக அரசியல் தளத்தில் திரு அவையின் பொறுப்பு என்ற தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். திருச்சி மாநகருக்கு கிடைக்க பேறு பெற்ற ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, தமிழ் சோஷலிச திருச்சபையின் 3 பேராய பெருமக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற திருச்சபை தலைவர்கள், ஆயர் பெருமக்களுக்கும், இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் எனது பணிவான தோத்திரங்களை உரித்தாக்குகிறேன். மிக குறிப்பாக இந்த வாய்ப்பை நல்கிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் எங்கள் திருச்சபையின் மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி, நாம் எல்லாருமே தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் ஐயா சொன்னதைப் போல இறைவேண்டலுக்காக வந்திருக்கிறோம். அதோடு கூட இந்த நாளை நமக்கென்று ஒதுக்கி வந்திருக்கின்ற கவிஞர் நந்தலாலாயாவினுடைய வார்த்தைகளையும் கேட்க வந்திருக்கிறோம். ஆகவே நானும் எனது உரை சற்று சுருக்கிக் கொள்ள விளைகிறேன். The responsibility of the church in socio-political field. சமூக அரசியல் தளத்தில் திருச்சபைகளின் பொறுப்பு. மறைந்த சுவிசேஷகர் டாக்டர் பிள்ளைகரகாம் தேசத்தை அதன் சீரான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த முதலில் நாம் முழங்காலில் நிற்க வேண்டும் என்று சொன்னார். தேசத்தை அதன் சீரான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த முதலில் நாம் முழங்காலில் நிற்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே தான் இந்த கூடுகை, ஆகவே தான் இந்த இறைவேண்டல் கூடுகை. நாம் ஜனநாயக சமூகமாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஜனநாயகத்தின் அடித்தளம் அரசியலாகும். அரசியல் இல்லையில் அங்கே ஜனநாயகம் இருக்காது. ஜனநாயகம் இல்லையில் அங்கே சர்வாதிகாரமும் இராணுவ அதிகாரமும் அங்கே தலைத்தோங்கும். எங்கெல்லாம் சர்வாதிகாரிகளும் மதவாதிகளும் இராணுவ ஆட்சியர்களையும் எழும்புகின்றார்களோ அங்கெல்லாம் ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது, அரசியல் தவிர்க்கப்படுகிறது. ஒரு கேள்வி, திரு அவைகள் அரசியலில் பங்கு பெறலாமா? இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மனசில் தான். சர்ச்சில் ஏன் பாலிடிக்ஸ், சர்ச்சு ஏன் பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகணும், அது குறிப்பாக செக்குலர் பாலிடிக்ஸில்? என் அன்பு இறை மக்களே, முதலாவது இந்த பாலிடிக்ஸ் என்ற வார்த்தையை நான் புரிந்து கொள்ள உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இந்த பாலிடிக்ஸ், இந்த ரூட் வேர்ட் பாலிடிக்ஸ், அது ஒரு பெர்சியன் வேர்டு. அதிலிருந்து வந்த வார்த்தை தான் ஆங்கிலம் அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொண்டது. அது ஒரு பெர்சிய வார்த்தை. அது 2 வார்த்தைகளை உள்ளடக்கியது. பார்லி ப்ளஸ் டிக்ஸ். பார்லி ப்ளஸ் டிக்ஸ். பார்லி என்றால் சிட்டிசன், டிக்ஸ் என்றால் டியூட்டி. ஸோ பாலிடிக்ஸ் என்றால் டியூட்டி ஆஃப் த சிட்டிசன்.
ஒரு குடிமகன் அல்லது ஒரு குடிமகள் தன் ஜனநாயக கடமையை ஆற்றுவதே அரசியல். அதற்கான வாய்ப்பை கொடுப்பது ஜனநாயக அமைப்பு. நம்முடைய திருச்சபைகளிலும் போதக சிகர அளவிலும் பொறுப்பாளர்களை, திருச்சபை தலைவர்களை, நமது பேராயர் பெருமக்களை, ஏன் கத்தோலிக்க திருச்சபையில் போப்பாண்டவர்களை கூட ஜனநாயக நடைமுறையில் வாக்களித்து நாம் அவர்களை தெரிவு செய்கின்றோம். அந்த வாக்களிக்கும் உரிமை, கடமைதான் அரசியலாகும். நாம் அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் வணங்கும் கடவுள் எப்படிப்பட்டவர், நாம் அவரை முதலாவது புரிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் திருச்சபையின் பொறுப்பு அரசியலில் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தானியேல் 2:22 தானியேல் சொல்லுவார், அவர் அரசர்களை தள்ளி அரசர்களை ஏற்படுத்துகிறவர். தானியேல் 4:17 உன்னதமானவர் மனிதருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். யோபு 12:18 அரசர்களின் அரைக்கச்சையை அவர் அவிழ்க்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் நீங்கள் பார்த்தால் கர்த்தர் எலியாவுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பார், சில கடமைகளை நிறைவேற்ற சொல்லுவார். அனைத்தும் அரசியல் சீர்திருத்தங்கள், ஆட்சி மாற்றங்களாகும். பிலாத்துவின் முன் நம் ஆண்டவர் அந்த விசாரணையில் கூட யோவான் 19:11 சொல்லுவார், பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் வழங்கப்படாதிருந்தால் என் மீது உமக்கு என்ன கிடையாது, அதிகாரம் இல்லை. ஆக ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, மோசே இப்படிப்பட்ட தலைவர்களை நம் ஆண்டவர் அரசர்களோடும் அரசாட்சிகளோடும் அரண்மனைகளோடும் அரசு அதிகாரத்திகளோடும் அவர்களை மிக சிறப்பாக பயன்படுத்தி வருவதை நாம் திருமறையில் பார்க்கின்றோம். ஒட்டு மொத்தத்தில் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நாம் வழிபடும் கடவுள் ஒரு அரசியல் சாணக்கியர். அவர் அப்படி இருந்தால் அவரை பின்பற்றுகின்ற திரு அவைகளும் அவரை போல் அரசியலில் முழுமையாக பங்கெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யூதர்களை எடுத்துக்கொள்ளுவோம். யூதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அந்த நாட்டின் அரசர்களோடும் அரசுகளோடும் அரசியலில் பங்கு பெற்று அரசு அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுத்து சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார்கள். எஸ்தர், முர்தகாய், நெகேமியா, தானியேல் மிக சிறந்த உதாரணம். சில அரசியலில் பங்கு பெற்று சில பெறுகின்ற நன்மைகள் அது திரு அவைகளுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. தூய பவுலின் தந்தையார், அவர் ரோம குடியுரிமை பெற்றவர். அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப் தூய பவுலின் ஊழியத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. மிஷினரி பயணத்தில் அது மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தது. ஆண்டவரின் காலத்தில் கூட 2 அமைப்பினர் இருந்தார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொரு சதுசேயர். பரிசேயர் முழுக்க மதவாதிகள். ஆனால் சதுசேயர் அரசியலிலே பங்கு பெற்றவர்கள், அரசு அதிகாரத்தை கையில் எடுத்தவர்கள். இந்தியாவோடு ஒப்பிட வேண்டும் என்றால் பரிசேயர்கள் RSS என்றால் சதுசேயர்கள் RSS அரசியல் அமைப்பாகிய பிஜேபியை போன்றவர்கள். இது ஆண்டவர் காலத்திலே இந்த அமைப்பு இருந்தது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்று அமெரிக்காவின் அரசியலை தீர்மானிக்கின்றவர்கள் அங்கு வாழ்கின்ற யூதர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யுஎஸ்ஏல ஜூவிஷ் லாபி என்று ஒன்று சொல்லுவார்கள். த ஜூவிஷ் பொலிட்டிக்கல் லாபி, வெரி பவர்ஃபுல் லாபி இன் யுஎஸ்ஏ. அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் அவ்வளவு முக்கியமானவைகள். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் பிறப்பதற்கு கூட நாம் வணங்குகின்ற கடவுள் ரோம பேரரசு மிக சிறப்பாக பயன்படுத்தினார். கலாத்தியர் 5:4 போல் எழுதுவார், காலம் நிறைவேறின போது மிக சிறப்பான ஒரு ரோம பேரரசை கட்டமைத்து, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம். அருமையான சாலை வசதி, ஒரே மொழி, கலாச்சாரம் போன்றவைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்திய பிறகு தம் மகனை பிறக்க செய்கின்றார். அது மாத்திரமல்ல, மீட்பின் திட்டத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றத்தை நம் கடவுள் தன் மணமகனுக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். இன்னும் நீங்கள் திருச்சபை வரலாற்றை படித்து பார்த்தால் முதல் 3 நூற்றாண்டுகள் ரோம பேரரசால் கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சித்திரவதைக்கு உட்பட்டப்பட்டது. ஆனால் முதல் கிறிஸ்தவ ரோம பேரரசன் கான்ஸ்டான்டைன்
அவருடைய தாயார் ஹெலெனா. அந்த அம்மையார் தான் தன் மகன் கான்ஸ்டான்டைனை ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்த்த ஆளாக்கினார்கள். அவன் படைக்கு சென்ற அந்த நிகழ்ச்சி, அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது, ரோம பேரரசை கிறிஸ்தவ பேரரசாக அறிவித்தெல்லாம் நமக்கு தெரியும். அந்த கான்ஸ்டான்டைனுடைய தாயார் ஹெலனா அம்மையார் மூலமாகத்தான் இன்று ஹோலி லேண்டிலும் சென்ட் சீனாய் மலையிலும் கட்டப்பட்டிருக்கின்ற பல பேராலயங்களுக்கு அடித்தளமிட்டார்கள். அந்த அம்மா அந்த அரசியல் அதிகாரத்தை கையில் எடுத்ததினால்தான் ஹோலி லேண்டையும் அது புதுப்பிக்க முடிந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே சமூக கட்டமைப்புக்கும் பல சீர்திருத்தலுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அரசியலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறவும் அதை நாம் செயல்படுத்தவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வடக்கே சென்று பார், தமிழகம் உனக்கு சொர்க்கமாக தெரியும் என்று சொல்வார்கள். காரணம் திராவிடம். நீதி கட்சி எவ்வளவோ சமூக போராட்டத்திற்காக போராடியது. ஆனால் அது என்று அரசியல் ஈடுபட்டு அரசு அதிகாரத்தை கையில் எடுத்ததோ அன்றுதான் இன்று நாம் அனுபவிக்கின்ற அனைத்து அரசியல் மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் உரிமைகளையும் நமக்கு பெற முடிந்தது. அதனுடைய பரிமாணம்தான் திராவிட கட்சிகள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏன் நமக்கு அருட்தொண்டர்கள் வெறும் ஆலயங்கள் மட்டும் கொடுக்காமல் கல்வி நிலையங்களையும் கொடுத்தார்கள்? பைபிளை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கலாம், சர்ச்சை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன் ஸ்கூல் காலேஜஸ் கட்டி கொடுத்தாங்க? கல்வியின் நோக்கம் ஒருவரை சிந்தனை செய்யவும் செயல்படவும் சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் வேண்டும். இதுதான் கல்வியலாளர் பவுலோ ஃப்ரெரோ சொன்னார். ஒரு உண்மையான கல்வி ஒருவனை சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வைக்க வேண்டும், செயல்படுத்த வைக்க வேண்டும், சமூக மாற்றத்திற்கு அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். ஆனால் இன்று அருட்தொண்டர்கள் நம்ம கொடுத்த இந்த கல்வியை நம் பண சம்பாதிக்க என்று நாம் மாற்றிவிட்டோம். நோக்கத்தை மறந்துவிட்டோம். ஒன்றை மறந்துவிடக்கூடாது, சிறுபான்மையின மக்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்களை மறந்துவிடக்கூடாது. வழிபாட்டு தலங்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள், அருட்சகோதரர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள், அருட்தொண்டர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள், அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கின்ற உரிமைகள் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்கள், இவற்றை நாம் ஒருபோதும் மறந்துவிடாமல் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் ஒருவர் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். கிறிஸ்தவம் என்றாலே அழுகை என்று சொன்னார். கிறிஸ்தவம் என்றாலே அழுகை. கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் கிரையிங். ஆம், நாம் இன்று அழுகுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அழுகையின் தீர்க்கர் எரேமியா ஏன் அழுதார்? ஆண்டவர் ஏன் அழுதார்? தங்கள் நாட்டிற்காக அழுதார்கள், எருசலேம் மாநகருக்காக அழுதார்கள். இன்று நாம் அழாவிட்டால் நாளை நம் பிள்ளைகள் அழுவார்கள். இன்று நாம் அழுது மன்றாடாவிட்டால் நாளை நம் தலைமுறைகள் அழ வேண்டி இருக்கும். இந்த உண்மைக்குள்ளாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்காகவே நம்முடைய பேராயர் பெருமக்கள் இந்த இறைவேண்டலை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஒன்றை மட்டும் நான் கூறி முடிக்கின்றேன். திரு அவைகளாக நாம் இன்று நல்ல முடிவெடுத்து இந்த அரசியலில் செயல்படாவிட்டால் அன்று மொர்தகாய் எஸ்தருக்கு சொன்ன வார்த்தை, நிச்சயமாக நாளை மீட்பு ஒரு யார் மூலமாக கடவுள் கொண்டு வருவார், அன்று நீ குற்றவாளியாக நிற்பாய். இன்று நாம் இந்த கடமையை செய்யவிட்டால் நாளை நாம் குற்றவாளிகளாக நிற்போம். நமக்கு அருட்செய்தியை கொண்டு வந்த வீரமாமுனிவர் ஜீகன்பால், கேரி போன்றோர் நாளை நம் மீது குற்றம் சுமத்துவார்கள். ஆகவே நமது பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோம். இந்தியா என்பது தேசங்களின் தேசம். இந்தியா இஸ் எ நேஷன் ஆஃப் நேஷன்ஸ், ஒரு சப்கான்டினென்ட். கடவுள் நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் நம் தலைமுறைகளுக்கும் கொடுத்த இந்த நாட்டிற்காக நாம் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். என் அன்பு இறை மக்களே, பிஃபோர் அவர் அல்மைட்டி காட், let's stand for our India. Let's pray for our India. And let's vote for our India. கடவுளின் சன்னதிக்கு முன்பாக இந்தியாவிற்காக நாம் திறப்பின் வாசலில் நிற்போம். இந்தியாவிற்காக மன்றாடுவோம். இந்தியாவுக்கு வாக்களிப்போம்.
இந்தியாவுக்கு வாக்களிப்போம். காதுள்ளோர் கேட்க கடவர். வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி ஐயா. ஓமனாதி அந்தவரமே மனுடரான நம்மை பொறுக்கமாய் தங்கருணை பெருக்கமாய் கேட்டாரனம் சுருக்கமாய் இதுவரை நெருக்கமாய் ஊக்கமாய் நின்றார். பூமியின் கொடிகளே தாமதமில்லாதே சாமியின் நாமத்தை மகிழுவே. தொடர்ந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் கவிஞர் நந்தலாலா ஐயா அவர்களை மதச்சார்பற்ற இந்தியா என்ற தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு இது. நான் உங்கள் முன்னால் முதல்ல இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வரல. மாறாக ஒரு மனசாட்சி உள்ள மனிதனாக நின்று எனக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் பேசி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ரா மிக பிரமாதமாக வாசித்தாங்க. தொடர்ந்து இசைக்குழுக்கள் பாடுகிறார்கள், வாசிக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள். மதச்சார்பற்ற இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை இங்கே ஒரு வயலின், ஆர்கன், ஒரு 10 பாடகர்கள் இல்லாமல் பாடியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்குமா? ஒரு நாடும் கூட அப்படித்தான். எல்லா மதங்களும் இணைந்து ஒத்திசைவோடு வாழும்போது மட்டும்தான் அந்த அரங்கம் நிறைவாக இருக்கும். எனக்கு முதல்ல ஒரு விஷயம் பயமாக இருக்கு. என்னன்னு கேட்டால், நமது திருவாளர் மோடி அவர்கள் நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் ட்ரெய்லர், மெயின் பிக்சர் பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு இருக்கார். இந்த கூட்டமே ட்ரெய்லரோடு நிறுத்துறது தான். மெயின் பிக்சர் வேண்டாம் என்பது தான் இந்த கூட்டத்தினுடைய ஒரே கோரிக்கை. அடிப்படையிலேயே பெருமதிப்புக்குரிய நான் இங்கு வந்து பேசுவதற்கான மிக அற்புதமான வாய்ப்பை தந்த திருச்சிலுவை சகோதரி மரியாதைக்குரிய லூர்து அடைக்கலசாமி அம்மா அவர்களே, திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் அவர்களே, அருள்பணி திரு பாபு அலெக்சாண்டர் அவர்களே, மரியாதைக்குரிய ஸ்டான்லி தேவகுமார் அவர்களே, நான் மிகவும் மதிக்கிற பேராயர் ஐயா சந்திரசேகரன் சிஎஸ்ஐ திருச்சபை மண்டல பேராயர் அவர்களே, தமிழ் சுசேஷலுத்திரன் திரு அவை பேராயர் அன்பிற்குரிய ஐயா கிறிஸ்டியன் சாம்ராஜ் அவர்களே, அந்துவான் அடிகளார் அவர்களே, அன்பு நண்பர் சார்லஸ் அவர்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய எதிரே நண்பர்களே, நான் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவாக நம்மக்கிட்ட அரசியல் அப்படின்னு பேசினாலே நம்ம கொஞ்சம் அரங்கத்துக்கு வெளியில் பட்டோம்னு வச்சுங்களேன், நமக்குள்ளே என்ன கருத்து வரும்? எல்லா பயலும் ஒன்று தான், இல்லை யோக்கிய மாதிரி பேசுவான், யார் சாப்பிடாமல் இருக்கா, கமிஷன் கரப்ஷன் இல்லாத ஒரு அரசியல் உங்களால் காட்டிட முடியுமா என்று பேசாத ஆள் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, நான் உட்பட. என்ன பெருசாக கிழிச்சிட்டாங்க இவங்க எல்லாமே திரும்பி திரும்பி கேட்குறாங்க என்ற குரல் இல்லைன்னா வைங்களேன். அந்த குரல் தமிழகத்தின் பொதுவான குரல். எனக்கு எது தோணும்னா, சின்ன கதை, ஒரு கதை உண்டு, ஒரு சின்னோண்டு கதை. ஒருத்தன் கள்ள நோட்டு அடிச்சிருக்கான். அவன் சரி ஒரு மினிமம் டினாமினேஷன் அடிப்போம் அப்படின்ட்டு 10 ரூபா நோட்டு அடிச்சிருக்கான். தவறுதலாக மிஷினில் 15 ரூபா 15 ரூபாய் அடிச்சிருச்சு. சரி அடிச்சிட்டோம், வேஸ்ட் ஆகிருமே, என்ன பண்ணுறதுன்ட்டு டவுனில் போய் கொடுத்தோம்னா மாட்டிக்குவோன்ட்டு ஒரு எடப்பாடி மாதிரி ஒரு கிராமத்துக்கு போயிருக்கான். ஏன் சார் சிரிக்கிறீங்க இப்போ? சார் நீங்கள் அந்த எடப்பாடி நினச்சிட்டிங்களா? நான் சொன்னது ஊர் எடப்பாடியை. என்ன போயிட்டான் கிராமத்துக்கு. போய் ஒரு கடை திறந்தான் ராத்திரி நேரம். அண்ணே கள்ள மிட்டாய் இருக்கானே அப்படின்னா, இருக்குது, எவ்வளவு? 1 ரூபா அப்படின்னா. அவன் நல்ல சான்ஸுன்ட்டு, அண்ணே ஒரு கடலை மிட்டாய் கொடுக்கணே அப்படின்னா, எதை இந்த 15 ரூபா கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வாங்கி பார்த்துட்டு உள்ளார போட்டான். கடலை மிட்டாய் கொடுத்துட்டு மிச்சம் 14 ரூபா வரணும்னு இப்போ உனக்கு சரி மாற்றிட்டு விட்றா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் என்ன செஞ்சான், திருப்பி 2 7 ரூபாயை கொடுத்தான். 2 7 ரூபாயை கொடுத்தான். கிட்டத்தட்ட அரசியலுங்கிறது அப்படித்தான் என்ற நிலை மக்கள்கிட்ட இருக்குது. அது ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் சொல்லிட முடியாது. இந்த கூட்டத்தோட நோக்கமே எனக்கு தெரிஞ்சு
இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு ஓட்டு போடாமல் போயிடாதீங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட்டே ஆகணும் என்று சொல்வது தான் இந்த 3 திருச்சபைகள் அருட்தந்தையருடைய வேண்டுகோள் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த தேர்தலின் பார்வையில் பல கட்சிகள் போட்டி போடுறாங்க. 4 அணி இப்போ இங்கே போட்டி போடுது தமிழ்நாட்டில். சீமான் போட்டி போடுறாரு, பாரதிய ஜனதா போட்டி போடுது, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் போட்டி போடுறாங்க. இந்தியா என்கிற கூட்டணியின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டி இருக்குது. நீங்கள் இப்போ என்ன கேட்கலாம்னா, சார் பாரதிய ஜனதா தானே தோக்கடிக்கணும், மோடி தானே இப்போ நமக்கு எல்லா சிக்கலும் பண்ணுறாரு, அப்போ இது எதுக்கு இப்போ தீப்பொட்டி ஓட்டு போடணும்? இப்போ எதுக்காக இந்த அணிக்கு போடணும், சீமானுக்கு போட்டு போகிறது? எடப்பாடி தான் வெளியில் வந்துட்டார் இப்போ நம்ம அவரை விட்டு. இதில் என்ன நீங்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவங்க ஓட்டெல்லாம் கேட்டு போகிறாங்க, ஏன் அவருக்கு ஓட்டு போட்டு போகிறது இப்போ எடப்பாடிக்கு என்று கேட்டால் நமக்கு ஒரு பதில் வேணும்ல. இப்படி சொல்கிறேனே, இப்போ 5 வருஷம் மோடி ஆண்டாச்சு. இந்த 10 வருஷத்துடைய வேதனைகளை தான் அருட்தந்தையரெல்லாம் பேசியிருக்காங்க. நான் கொஞ்சம் அதை பேச போகிறேன் பிறகு. அப்போது இந்தியாவுக்கு வந்திருப்பது ஒரு வகையான புற்றுநோய், அதுவும் 3வது ஸ்டேஜில் இருக்கிற புற்றுநோய், இப்போ வந்திருக்கிற புற்றுநோய். இதுக்கு சீமான் என்கிற மலர் மருத்துவம் பக்கத்தில் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ளவர் மெடிசன், அது எடப்பாடியார் என்கிற தொடு சிகிச்சை இருக்குது. ஒரு புத்தி உள்ள எவனும் 3வது ஸ்டேஜ் கேன்சருக்கு மலர் மருத்துவம் பார்க்க மாட்டான், தொடு சிகிச்சையும் பார்க்க மாட்டான். ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் மட்டும்தான் புற்றுநோய் தீரும். இந்த அறுவை சிகிச்சை நோயை கத்தி கொண்டு அறுக்கிற வல்லமை என்று தளபதி ஸ்டாலினுக்கும், நான் தளபதிங்கிற வார்த்தையை ரொம்ப நேர்மையாக நிதானமாக பயன்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா? இன்று இந்தியா முழுமைக்கும் நான் மிக 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 மதிக்கிற ராகுல் காந்தியை தலைமைக்கு முன்மொழிந்த முதல் மனிதர் ஸ்டாலின் தான். நான் நிஜமாகவே சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் பங்கேற்பதில் நான் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியோட இருக்க தெரியுமா? என்ன மகிழ்ச்சி தெரியுமா எனக்கு? காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை படித்ததை போன்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என்பதை சொல்லி விரும்புகிறேன். இன்றைக்கி ஓரளவு அறிவுள்ளவன் மேலாடி 2 பாதைகள் விரிக்கப்பட்டிருக்கு. இப்போது 2 இருக்குது பாதை, 2 பாதை விரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று 10 ஆண்டுகள் முன்வைத்த பாதை, அதுதான் சிஏஏ கொண்டு வந்தது. அருட்தந்தைகள் பேசினார்கள். சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தான், குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க. எனக்கு முன் பேசிய ஐயா பாபு அவர்கள் விரிவாக பேசிட்டாங்க. அதை என் கேள்வி, ஏன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதற்கான ஒரே பதில், பாராளுமன்றத்தில் சிஏஏ வாக்கெடுப்புக்கு வந்தபோது இவருடைய கட்சி வாக்களிப்பது எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த மசோதாவை, அவரும் பாமகவினுடைய அன்புமணியும் எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த மசோதா தோற்று போயிருக்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க. ஏன் அதற்கு வாக்களித்தார்? ஏன் வாக்களித்தார்? இன்றைக்கி பேசுகிறார் அவர், சரி விடுங்க. இப்போ சிஏஏ கொண்டு வந்து ஒரு பாதை எதுக்கு நிற்கிது இப்போ நமக்கு? அது மட்டும் இல்லை, நீங்கள் நீட் தேர்வு என்பதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். மரியாதைக்குரிய ஐயா அவர்கள், பேராயர் அவர்கள் ரூமில் பேச சொன்னாங்க, கல்விக்கு எவ்வளோ தெரியுமா கிறிஸ்தவம் பண்ணியிருக்கு அப்படின்னு. நான் நிறைய பேசணும்னு நினச்சி தான் வந்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், கிறிஸ்தவம் மட்டும் இந்தியாவுக்குள் வராமல் போயிருந்தால் உங்களால் பெண்ணை கணவனோடு வைத்து எரிக்கப்பட்ட சதியை தடுத்து நிறுத்தியிருக்க முடியாது என்பதை மறந்துடாதீங்க. பெண்கள் உடை அணிவதில் படு கேவலமான விஷயங்கள் அரங்கேற்றப்பட்ட போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில், நண்பர்களே, கிறித்தவ சபைகள்தான் பெண்களை ஜாக்கெட் போட வைத்தது என்பதை, வரலாறு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நான் நேர்மையாக சொல்லிவிட்டு போகிறேன், மெக்காலே குறித்து ஏகப்பட்ட புத்தகங்கள் தமிழில் வந்துட்டு, இங்கிலீஷில் வந்துட்டு இருக்கு, போய் படியுங்கள். இந்த மத கல்வியிலிருந்து இந்தியர்களை காப்பாற்றி ஒரு நவீன கல்விக்கு அழைத்து வந்தவன் மெக்கலே என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போது இவைகளை இவ்வளவு செய்த ஒரு சமூகத்திற்கு இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஜனநாயகப்படியே உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் கூட மறந்துவிட வேண்டாம். என்னுடைய பார்வையில் சொன்னால் நான் 2 பாதைகள் விரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டேன். ஒன்று, ஒரே நாடு, ஒரே காடு, ஒரே சாப்பாடு,
எல்லாம் ஒரே தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் போனால் ஒரே ஷாப் ஒரே பொருள்னு போடு வைக்கிறாங்க இப்போது. ஆமாம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரே காடு ஒரே நாடு ஒரே போடு. 19ஆம் தேதி ஒரே அமுக்குனீங்கன்னா இந்த கதை முடிந்துவிடும் என்பதை நாம் நம்பலாம். அதாவது இந்த வாக்களிக்கும் மிஷினில் கோளாறுகள் செய்யப்படாமல் இருந்தால் அது நமக்கு தெரியாது. அப்போது நீ யோசிச்சு பாருங்கள், ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால், விரிஞ்சு பேச முடியாதனால ஒரு இப்போது பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் கெஜ்ரிவால், அவர் டெல்லி சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லி சட்டமன்றத்தில் நிதானமாக நின்றுக்கிட்டு மோடி ஈஸிக்கோல் அதானின்னு பேசி முடித்தார். அதானியிடம் இருக்கிற எல்லா சொத்துக்களும் மோடியின் சொத்துக்கள் என்று சட்டமன்ற ஜெயந்திரமாக பேசுகிற கெஜ்ரிவால் பப்ளிக் மீட்டிங்கில் பேசாமல் சட்டமன்றத்தில் பேசி சட்டசபை குறிப்பில் ஏற்றப்பட்டால் அதை அவர்களால் நீக்க முடியாது என்ற சட்ட விதி கெஜ்ரிவாலுக்கு தெரியும். அதானியுடைய சொத்துக்களை ஒன்று ஒன்றா பட்டியலிடுறார். அந்த உண்மையாகவே சொல்லிட்டு போகிறேன், இந்தியாவில் இன்றைக்கி சூழ்நிலையில் பத்திரிகை மௌனமாயிடுச்சு. ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு பயாஸ்டாக மாறி வாய் திறப்பதில்லை. நான் சேனல்ஸை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் சேனல் விவாதத்துக்கு போனோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை பேசினாலும் எதில் இருக்கிற பேசுகிறத காட்டிக்கிட்டு இருப்பான். நம்மக்கிட்ட பிறகு தனியாக வந்து மன்னிப்பு கேட்பாங்க. சார் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சூழல் அப்படி இருக்குது அப்படிம்பான். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன பசங்களுடைய இந்த சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் போனால் உண்மைகள் இந்தியாவில் தெரியாமல் போய்விடும் என்பதை நீங்கள் மனசில் வச்சுங்க. கெஜ்ரிவால் இந்தியில் பேசினதை அற்புதமான ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக கொண்டு வந்து கொட்டுறார். ஒன்று ஒன்றா நிரூபிக்கிறார். அந்த ஆள் நிரூபிக்கிறான். எந்தெந்த நாட்டுக்கு அதான் இவர் பிரைம் மினிஸ்டர் போனார், என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அந்த ஒப்பந்தங்கள் யாருக்கு எத்தனை மாதம் கழித்து கிடைத்தது என்று எல்லா விவரங்களையும் கூட்டினால் அதானி ஈஸிக்கோல் டு மோடி என்று வருகிறது. அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தேர்தல் பத்திரம். நல்லா நம்ம ஊரில் பேர் வச்சாங்க, தேர்தல் பத்திரம்னு. தேர்தல் பத்திரம் புரியுதா உங்களுக்கு? தேர்தல் ஜாக்கிரதை என்று அர்த்தம். கிட்டத்தட்ட 6000 சொச்சம் கோடிகளை சர்வசாதாரணமாக, அது எப்படி தெரியுங்களா உங்களுக்கு? லீகல் லூட்டிங் அப்படிங்கிறாத, சட்டப்படியான லூட், அது கொள்ளடிக்கிறது. எப்படி அடிச்சிருக்கிறான்னா, இந்த ஐடி ஒரு பக்கம், இடி ஒரு பக்கம், சிபிஐ ஒரு பக்கம், கோர்ட் ஒரு பக்கம், எல்லாத்தையும் முன்னு வச்சுக்கிட்டு இன்றைக்கி காலையில் ஐடி போகும், 2 நாள் கழித்து ஒரு தேர்தல் பத்திரத்தில் பணம் வந்து சேரும். பணம் வந்து சேர்ந்தவன் ஐடி பேசாமல் கேச முடியும். அப்படி என்ன யோசிக்கணும்னா, இவர்களுடைய இந்த தந்திரம் இருக்குல்ல, இந்த தந்திரம் என்பதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்த்து மறைச்சதில்ல. நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்னலாம் பண்ணிச்சுன்னா, இதோ அரசாங்கத்துலேருந்து 1000 ரூபா பணம் போடுவாங்க அந்த பொம்பளைக்கு. அந்த பொம்பளை பணத்தில் 1000 ரூபா கிரெடிட் ஆகும். அந்த அம்மாவுக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அதில் ஒரு 100 ரூபா எடுத்துருவான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஸ்டேட் பேங்க் மாதிரி உண்டுங்களா? சா என்னங்க பாரத ஸ்டேட் பேங்க் அப்படின்னாங்க. கடைசியில் தான் டப்பா திறக்குது. இவ்வளவு ஊழலுக்கும் துணை போனது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது தான். நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நல்ல நீதிபதி தலைமை நீதிபதியாக இருக்க இந்த விஷயங்கள் வெளியே வந்தது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சந்திரசூட் மட்டும் ஸ்ட்ரிக்டாக அந்த கோர்ட்டில் என்று பேசாமல் போயிருந்தால் நமக்கு இந்த பங்கு பத்திர ஊழலே தெரியாமல் போயிருக்கும். அதில் சில பேர் கேட்குறான், ஏங்க எல்லாரும் தொலைக்காட்சியில் கேட்குறாங்க, எங்களுக்கு 6000 கோடி ரூபா வந்துருச்சுங்கிறீங்க, நாங்கள் இத்தனை ஸ்டேட்டை ரூல் பண்ணுறோம். ஏங்க மம்தா பானர்ஜி அந்த அம்மா பெங்கால் ஒரு ஸ்டேட் ஆளுது, முக ஸ்டாலின் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் ஆளுறாரு, அவருக்கே இத்தனை கோடி ரூபா வந்திருக்கும் போது எங்களுக்கு வராதா என்று கேட்கும்போது நம்மளாலே கூட தடுமாறுறான். சா நியாயமான கேள்வி நடப்புல கேட்குறாங்க. நான் ஒன்று புரிஞ்சுக்க, இந்த தேர்தல் பத்திரம்ங்கிறத டிசைன் பண்ணி அதை ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் சில பிரான்ச்சஸ் மட்டும் கொடுத்து அந்த கணக்கு வெளியில் தெரியாமல் இருக்கணுங்கிற சூத்திரங்கள் வகுத்து கொடுத்தது அமித்ஷாவும் மோடியும் தான், திமுக அல்ல. இந்த பிரச்சனை வெளியில் வந்த உடனே கோர்ட் சொன்னிச்சு, எல்லா கட்சிகளும் நீங்கள் யார் உங்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லணும்னு சொல்லும்போது நான் சந்தோஷமாக சொல்கிறேன், எங்கள் கட்சிக்கு பணம் கொடுத்தவன் இவன் தான் என்று சொன்ன முதல் கட்சி திமுக தான். மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் பிஜேபி சொல்லலை, இதுவரைக்கும் தனக்கு யார் கொடுத்தான்னு சொல்லலை. அப்போது ஊழலே இல்லாத கட்சி என்று பேசுகிற மோடி தயவு செய்து
அவர் என்ன சொல்கிறாரு, எப்போ பாருங்களேன், எனக்கு என்ன பெரும் ஆச்சரியம்னா அவர்கிட்ட அப்படியே ஒரு பெரிய ஆன்மீக பிதா மாதிரி பேசுகிறார். அந்த ராமர் கோயிலில் அவர் நடந்து போனதை நீங்கள் பார்க்கணுமே, அடாடாடா, நான் உண்மையாகவே மிரண்டு போயிட்டேன். நான் பேசலாம், அதாவது அப்படியே வந்து எல்லாற்றையும் கொடுத்து விட்ட, சகலத்தையும் தியாகம் செய்து விட்ட ஒரு பெரும் ஆண்டவரை போல் அவர் அப்படியே போகிறார் நடந்து. அந்த துண்டை வாங்க 2 பேர் கொடுக்க. நிஜமாக சொல்லுகிறேன், உண்மையான எளிமைப்பட்ட காந்தி போன்றவர்கள் இது மாதிரி படம் காட்டி வாழவே இல்லை என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவர் அப்படியே இங்கே வந்தார், ஸ்ரீரங்கத்தில் வந்து கம்பர் மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு தனி சேரில் உட்காந்துருக்காரு. ஒரு பையன் அப்படியே ராமனை பற்றி பாட்டு பாடுற மாதிரி பாட்டு போடுறான், ஐயோ மரகதமோ அப்படின்னு. அதெல்லாம் அவரை பார்த்து பாடுற மாதிரியே போடுறான். அவன் பக்கத்தில் தமிழ் அறிஞர் உட்காந்துருக்கிறார், பக்கத்தில் அந்த மொழிபெயர்த்து சொல்கிறதுக்கு. எல்லாரும் என்ன கேட்டாங்க, என்ன நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் வந்து பாரத பிரதமர் வந்தபோது பார்த்தீங்களாண்ணா அப்படின்னே. நான் பார்த்தேன்டா. எதை? என்ன பெருமாளையே பார்த்துட்டு இருந்தேன்டா. இவர் உள்ளார் நுழைஞ்சார், அந்த வெளியில் போயிட்டார்ரா. பெருமாளுக்கே முடியல உட்கார்றதுக்கு. நீங்கள் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாருங்க அவர், மதச்சார்பினை பற்றி பேச சொல்கிறீங்க. இன்னைக்கு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, நாங்கள் கட்டிய ராமர் கோயிலுக்கு வராதவர்களுக்கா உங்கள் ஓட்டு அப்படிங்கிறார். யாராவது தேர்தல் பிரச்சாரத்தில் மதம் கலந்து பேசினால், மதத்தை முன்வைத்தால் அவர் என்ன செய்யப்படணும்? தேர்தல் கமிஷன் படி அவர் உரை தடை செய்யப்பட வேண்டும். ஆனால் நாட்டோட பிரைம் மினிஸ்டர், பாரத பிரதமர், நாங்கள் ஒரு ராமர் கோயில் கட்டியிருக்கோம், அந்த கோயிலுக்குள் வராதவர்களெல்லாம் தேர்தலுக்கு வரலாமா, நீங்கள் வாக்களிக்கலாம்னு கேட்குறார். நான் மிகுந்த பெருமையோடு சொல்கிறேன், இவர்கள் ராமர் கோயில் திறப்பன்று எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு போனது. அழைப்பை நிராகரித்த முதல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய சீதாராம் யெச்சூரி தான். சீதாராம் யெச்சூரி நிராகரித்த பிறகுதான் இந்தியா கூட்ட எல்லா கட்சிகளும், திமுக உட்பட, காங்கிரஸ் உட்பட மறுத்தது. நான் நிறைவாக கூட ஒன்று சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. இப்போ நிராகரிப்பதற்கு பெயர் ராமனை நிராகரிப்பதாக பொருள் அல்ல. கடவுள் என்ன சார் பண்ணுவான்? கடவுள், நீங்கள் இப்போ இங்கே நாட்டோட பிரச்சனை என்ன தெரியுமா? கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் கடவுளையே காப்பாற்றுறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனையே. இப்போ யாருக்கு போட்டி தெரியுமில்ல, நம்மளாம் ஒன்று அப்ராணி சப்ராணி, நம்மளை விட்டுருங்க. பாபோயா ஒரு நல்ல கவிதை சொன்னார், மேத்தா கவிதை. எனக்கு ஒரு அருமையாக அவர் சொன்ன உடனே தான் எனக்கு கவிதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஒரு சின்னோண்டு பயணிச்சிருக்கான் கவிதை. ஆண்டவனை தரிசிக்க கியூவில் நின்றேன், ஆண்டவனை தரிசிக்க கியூவில் நின்றேன், 3வது வரிசையில் இருந்த முதியவர் மயங்கி விழ அர்ச்சனைக்கு வைத்திருந்த தேங்காயை உடைத்து தண்ணீரை அவருக்கு கொடுத்தேன், கருவடையில் இருந்த கடவுள் தன் வாயை ரகசியமாக துடைத்து கொண்டான் என்று கவிதையை முடித்தான். உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ என் கேள்வி என்ன, ஏன் ரகசியமாக துடைச்சிக்கிட்டார் கடவுள்? இப்போ பப்ளிக்காக செய்யலாம்ல. கவிதை ரொம்ப க்ளீன். பெரியவர் கீழே விழுந்துட்டாரு, இந்த பையன் தேங்காய் உடைக்கிறான், உடைச்ச தண்ணியை கொடுக்குறான், தண்ணி குடித்தவொன்னே அவர் உயிர் வந்துடுது, பெரியவர் முழிச்சுக்கிறாரு. இது வரைக்கும் கவிதை கிளியர். ஆனால் கருவறைக்குள் இருந்த கடவுள் ஏன் ரகசியமாக வாயை துடைத்து கொண்டார்? ஏன்னா கடவுளுக்கு தெரியும் இவங்க உள்ள பிரச்சனை வந்துடும்னு. மயங்கி விழுந்தவன் ஒரு சாதி, கொடுத்தவன் ஒரு சாதி, உடனே கடவுள்கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. அந்த பைய கொடுத்த தண்ணியை குடிப்பான், நீ வாயை துடைப்பியா நீ என்று சண்டைக்கு போயிடுவாங்க. பயந்து தான். இப்போ கடவுள் யாருக்கு பயப்படுறான்னு தெரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த தேர்தலில் கடவுள் வெல்ல வேண்டும் என்றால் மோடி தோற்க வேண்டும். நான் இதை யார் மீது இருக்கிற கோபத்தில் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்காதீங்க. நிஜமாகவே சொல்கிறேன், நிஜமாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் இன்றைக்கி தெருவாக கேட்குறோம். நம்ம நேற்று கூட கார்த்திக் சிதம்பரம் நல்லா பேசியிருக்காரு கூட்டத்தில், 29 காசானடா எங்களுக்கு வருது என்று. அவர் அப்பா நாளைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆன பிறகு ₹1 வந்துவிடும் என்று நம்புவோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சரி, எனக்கு என்னென்னா, இந்த இந்தியா கூட்டணி ஏன் தெரியுமா நல்ல இந்த ஒரு தேர்தல் அறிக்கையை நான் சொன்னேன். உண்மையாகவே சொல்கிறேன், நேற்று கூட முதலமைச்சர் இந்த தேர்தலின் ஹீரோ காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் என்று தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். என்னென்னலாம் எடுப்போம்னு சொல்லுது இப்போ காங்கிரஸ். இந்த தேர்தல் அறிக்கையை மட்டும் இந்தியா கூட்டணி உருவான அன்றே இதில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதுதான் எங்கள் அறிக்கை என்று வெளியிட்டிருந்தால் தேர்தல் களம் இன்னும் வேகமாக மாறியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போது ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை மாற்றுவோன்னு சொல்லிட்டாங்க. நீட்டு போன்ற தேர்வுகள் அந்தந்த மாநிலங்களே முடிவுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதெல்லாம்
இப்போது தமிழ்நாட்டையும் யூபியும் கம்பேர் பண்ணலாமா? யூபியோட நிலைமை என்ன, தமிழ் நிலைமை என்ன? ஆல் இண்டியா ஆவரேஜே ஸ்கூல் ஃபாதர் சொன்னாங்க ரூமில், ஸ்கூல்லேருந்து கல்லூரிக்கு போகிறவன் ஆல் இண்டியா ஆவரேஜ் வெறும் 29. தமிழ்நாடு என்றைக்கோ 49 தாண்டிடுச்சு. அப்போது ஒரு மாநிலம்தான் கல்வியை முடிவு செய்ய வேண்டுமே தவிர மத்திய அரசு முடிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு சொல்கிறது நீட் உட்பட அந்தந்த மாநிலங்களுமே கல்வியை முடிவு செய்யும் என்ற மாற்றம் காங்கிரஸுக்குள் வந்திருப்பது மிக மிக சரியானது என்று நான் பார்க்கிறேன். ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, நீட் மட்டும் இல்லை, அவர்கள் சிஏஏ உட்பட நாங்கள் நிராகரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த முறை நான் முதல்ல சொன்னல, எல்லா பயிலும் ஒன்று தான் மாப்பிள்ள, எல்லா பயிலும் தான் காசு வாங்குறான், எவன் கமிஷன் அடிக்காமல் இருக்கான் என்ற குரலை எல்லாம் கொத்தி வச்சுட்டு இந்த தேர்தல் எல்லோரும் சொல்வது போல இந்த தேர்தலில் மட்டும் அமித்ஷா ஜெயித்து விட்டால் இதுதான் இந்தியாவின் கடைசி தேர்தல். மறந்துடாதீங்க, இந்த தேர்தலில் அமித்ஷா ஜெயித்து விட்டால் இதுதான் இந்தியாவின் கடைசி தேர்தல் என்ற சூழல் மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படுகிறது. நமக்கு ஒன்றும் அவங்க மேலே தனிப்பட்ட கோபதாமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன அவங்க மேலே கோபம் இருக்க முடியும்? ஒரு இந்திய குடிமகன் என்கிற முறையில் நான் நிதானமாக சொல்லிவிட்டு போகிறேன். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். எல்லாவற்றிலுமே இன்று இவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? அதிலும் நம்ம பொதுவாக ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, நல்லது ப்ளஸ் நல்லது இசுகொண்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நல்லதோட கூட்டினா என்ன வரும்? நல்லது வரணும். ஆனால் நம்ம ஊரில் தான் வித்தியாசமாக இருக்குது. அண்ணா ப்ளஸ் மலை ரெண்டும் நல்லது. அண்ணா நல்லது இல்லையா? இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு சந்தர்ப்பம் தான் தனியாக பேசலாம். இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு இந்திய அரசியலை கணித்தவர் அண்ணா மட்டும்தான். அந்த அண்ணா ப்ளஸ் மலை சேர்ந்து அண்ணாமலை வருது. நல்லது ப்ளஸ் நல்லது கெடுதல் வந்துருச்சா? இவர் என்னடான்னா அவர் 20,000 புத்தகம் படித்தவர். விட்டுருங்க, அதுக்குள்ளே பேசக்கூடாது. நம்ம எனக்கு என்ன பயமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். சமீபத்தில் பேசியிருக்கார். நேற்று நான் மதுரையில் கூட சொன்னேன் பேசும்போது, நிஜமாக சொல்கிறேன், இந்த மொழி போராட்டம் என்கிற போராட்டத்தை ஆரம்பித்து வச்ச ஊர் திருச்சி. மறந்துடாதீங்க, என் நூலில் நான் விரிவாக எழுதியிருக்கேன். அதை இந்த ஊர் தாண்டா 1938 தமிழ் மொழிக்கான போராட்டத்தை நடத்திய ஊர் இந்த ஊர் தான். இந்த புத்தூர் பக்கத்தில் உறையூர்லேருந்து தான் போனாங்க எல்லாருமே, பெரும் ஊரெல்லாம் போச்சு. இந்த ஊர் தான், திருச்சி தான். இந்த மொழி போராட்டத்தை மரியாதைக்குரிய திருவாளர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் பிஞ்ச செருப்பு என்று சொல்கிறார். பிஞ்ச செருப்பு என்ன இதை பேசிகிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும், பிஞ்ச செருப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் கூட்டத்தில் பதில் சொல்லிட்டேன் அவருக்கு. அதுக்கு பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. பிஞ்ச செருப்பாக இருந்தால் ஏன் செருப்பு? நீ போட்டுற ஷூ எவனோ கொடுத்தது. பிஞ்ச செருப்பு ஏன் செருப்பு? நானே போட்டு நானே பயன்படுத்தினது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை, இந்த பிஞ்ச செருப்பு தமிழன் காலில் இருப்பதால் தான் மோடி என்கிற முள்ளால் குத்த முடியவில்லை என்பதை நீ தயவு செய்து மனதில் வச்சுக்கணும். இந்த பிஞ்ச செருப்பு எங்கள் காலில் இருக்கிறதுனால தான் இந்த அண்ணாமலைங்கிற கல் எங்கள் இடர முடியாமல் கடந்து தடுமாறுற. இன்னைக்கு எழுதி வச்சுக்க, நான் கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். தோ பீகாருக்கு போகிறோம் சொன்னார்ல, பேசும் அருட்தந்தை சொன்னார்ல, மாநிலங்களுக்கு போங்க அப்போ தான் தமிழ்நாட்டோட அருமை புரியும்னு சொன்னார்ல. யாராவது 2 பேர் போயிட்டு வாங்க மத்திய பிரதேசுக்கு. மத்திய பிரதேசத்தில் சிந்தியாங்கிற ராஜ பரம்பரையை தவிர வேறு எவனாலும் அரசியல் பண்ண முடியுதா? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோனாலும் அரசியல் பண்ண முடியுது? யோசிச்சு பாருங்கள் நீங்கள். நான் என்ன தெளிவாக கேட்டு போகிறேன், பீகார் எவ்வளோ பெரிய மாநிலம், எவ்வளோ பெரிய மாநிலையா பீகார்? இந்த இந்தியாவிலேயே முதல் பல்கலைக்கழக ஊர் பீகார், நாலந்தா யூனிவர்சிட்டி போய் படித்து பாருங்க. தலையிலாமா சொல்லுவார், தலையிலாமா நாங்கள் தத்துவங்களை கற்றதே நாலந்தாவிடம் இருந்து என்று புத்த துறவிகள் பேசினா. 10,000 பேர் தங்கி படித்த பல்கலைக்கழகம் நாலந்தா எங்கே இருக்குது? பாட்னாக்கு பக்கத்தில் இருக்குது. பாடலி புத்திரம் அங்கே தான் இருக்குது. எந்த இடத்துல புத்தர் ஞானம் பெற்றான்? புத்தகயா பீகாரில் இருக்குது. ஏன் இவ்வளவு ராமருடைய மனைவி சீதா பிராட்டி பிறந்தது எங்கே? மிதிலை பீகாரில் இருக்குது. மகாவீரர் பிறந்தது எங்கே? பீகாரில் இருக்குது. இவ்வளவு சிறந்த பீகார் எங்கே இருக்குது? ஓ வீட்டு வாசலில் குழி தோண்டிக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? ஓ டீ கடையில் டீ ஆற்றிக்கிட்டு இருக்கு. பல்கலைக்கழகத்தில் இருந்த ஊரில் புறப்பட்டு வந்து அவன் என்ன பண்ணுறான்? இந்த பையன் இப்போ என்ன செய்கிற, எங்கேயா வந்திருக்க? இதோ ஏன் சார் இவனை வேலைக்கு சேர்த்துருக்கீங்க? அவன் தான் சார் காலையில் 8 மணிலேருந்து வேலை செய்கிறாங்க. இதனோடு சப்பாத்தி 2 உருளைக்கிழங்கு இருக்கிறான் நம்மக்கிட்ட. அந்த பீகார் நான் நிஜமாகவே கேட்குறேன், ஏன் அப்படி ஆனாங்க தெரியுமா உங்களுக்கு? அவனை போய் நாளைக்கு கேளுங்க, ஏய் உன் தாய்மொழி எதிரான்னு கேளுங்க, உன் தாய்மொழி எதுன்னு கேளுங்க பீகாரிய. என் தாய்மொழி ஹிந்திம்மா. உண்மையாலுமே என் தாய்மொழி மைதிலியும் பேஜ்புரியும்.
என்னைக்கு தாய்மொழியை மறந்தாங்களோ அன்னைக்கு தாண்டா பீகாரி ஒன்றும் இல்லாமானா இந்த பிஞ்ச செருப்பு தாண்டா எங்களை இன்னைய வரைக்கும் வெளியேறாமல் இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கு என்பதை யாராவது அண்ணாமலைக்கு இந்த தேர்தல் மூலம் சொல்லிடுங்க. ஒருவேளை அண்ணாமலை தேர்தலில் ஜெயிச்சிட்டாருன்னா தான் சொன்னது ரைட்டுன்னு நினைப்பார். தோத்தாதான் நம்ம சொன்னது தப்புன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த மொழிக்காக பாடுபட்ட எத்தனையோ பேர்களை பட்டியலிட்டு நான் சொல்ல முடியும் நண்பர்களே. எனவே நான் நிறைவாக சொல்லிவிட்டு போகிறேன். உண்மையாகவே தமிழ்நாடு ஏன் தெரியுமா தப்பிக்குது? நான் அருட்தந்தையரை கேட்டு தான் சொல்ல போகிறேன். இப்போ இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கோம், ஐயா எனக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை உண்டு, நான் கடவுளை நம்புகிறேன், நான் சாமி கும்பிடுவேங்கிறாலாம் கை தூக்குங்க. இதை கேள்வியை நான் பல கூட்டங்களில் கேட்டு பதில் பெற்றுட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெரியாரை பிடிக்குங்கிறவங்க கை தூக்குங்க. இப்போ புரியுதா சார் ஏன் தமிழ்நாடு தப்பிக்குதுன்னு? இதாண்டா தமிழ்நாடு. இந்த ஊரில் சாமியும் கும்பிடுவான், பெரியாரையும் கும்பிடுவான். நீங்கள் இந்த ரகசியம்தான் இவங்களுக்கு இது வரைக்கும் புரியாத ரகசியம். இவங்க இன்னமும் கிடந்து அதாவது சோசியல் இன்ஜினியரிங் சொல்கிறாங்கல்ல, சமூக பொறியியல் அப்படிங்கிறாங்கல்ல, இந்த சோசியல் இன்ஜினியரிங்கில் மதம் கடந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் கடவுளை நம்புகிறவன் பெரியாரையும் ஏற்றுக்கொள்கிறான். இந்த இணைப்பு தான் தமிழ்நாட்டின் தனித்துவம். இதுதான் பண்பாட்டு அரசியல். புரிஞ்சுங்க, இந்த பண்பாட்டு அரசியலை முன்னெடுத்ததால் தான் தமிழ்நாடு தப்பித்தது. இந்த கூட்டமே கூட என் பார்வையில் அதே பண்பாட்டு அரசியலை முன்னெடுக்கிறோம். அதனால்தான் இந்த முறை இந்தியா கூட்டணி ஆதரிப்பது என்பது விமர்சனங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நாம் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும், அது எந்த சின்ன தீப்பொட்டியாக இருக்கலாம், உதயசூரனாக இருக்கலாம், அவர் திருமாவளவனுடைய பானையாக இருக்கலாம். தேர்தல் கமிஷன் பற்றிலாம் பேச முடியலனால, ஆமாம் குக்கர் உடனே கிடைக்கிது, பானை கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டுலேயும் சோத்தை தான் பொங்குறாங்க. குக்கர்லேயும் சோறு பொங்குறான், பானையிலையும் பொங்குறான். ஆனால் குக்கர் கிடச்சிருது, பானை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பானை விசிலடித்து விடும், குக்கர் விசிலடிப்பது நிறுத்திவிடும். கவலைப்படாதீங்க, அது வேறு விஷயம். அதனால் இந்த தேர்தலில் வாக்களிப்பது நீங்கள் மட்டுமல்ல, சுற்றி இருக்க எல்லோரையும் மிக சரியாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்லுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, ஒரு அருமையான சிந்தனையை தூண்டக்கூடிய மிக அருமையான ஒரு உரையை கேட்டோம். கவிஞர் நந்தலாலா அவர்கள் ஒரு சமய சார்பற்ற மனிதநேயத்தை உயர்த்தி பிடிக்கின்ற, எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒரு பேச்சாளர் என்பது உங்களுக்கு தெரியும். கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கரிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதைத்தான் நாங்கள் இந்த கூட்டங்களுக்கு ஆயத்தமாக என்ன காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பல மொழிபெயர்ப்புகளை அதை குறித்து நாங்கள் வாசித்தோம், ஆங்கிலத்தில் வாசித்தோம். கடைசியில் கடவுள் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் உறுதிப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். அதை மாத்திரம்தான் நம் மனதிலே நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் கடவுள் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. காரணம் என்னவென்றால் கடவுள் செயலாற்றுவார். ஆண்டவரே, அந்த ஒரே ஒரு இறைவேண்டுதலோடு நாம் ஜெபிக்கிறதுக்காக இப்பொழுது நாம் செல்லுவோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஒவ்வொரு மன்றாட்டிற்கும் பிறகு நாம் பாட வேண்டிய பதில், ஆண்டவரே, நன்மைகளின் ஆண்டவரே, காத்திடுவீர் இந்திய நாட்டை, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே என்று நாம் சொல்லுவோம். உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்ததென்று, உமது ஆற்றல் வலிமை வாய்ந்தோரை பொறுத்ததென்று. நீர் தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோரின் துணைவர்,
நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர். இறைவா, இதோ வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தாய் திருநாட்டில் வேற்றுமையை கலைந்து ஒற்றுமை என்ற பெயரில் எங்களை வேறுபடுத்தி பிளவுபடுத்தி ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மக்கள் என்ற உணர்வை ஊட்டி வெறுப்புணர்வையும் பகை உணர்வையும் எங்களுக்குள்ளாய் உண்டாக்கி கொண்டிருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களையும், அரசியலிலே எங்களை உட்புக முடியாமல் எங்களை சிறுமைப்படுத்துகிற எல்லோரையும் இயேசுவே உமது கரத்திலே ஒப்புக்கொடுத்து, நீர் புதிய ஆற்றலோடு, புதிய வல்லமையோடு, புதிய தலைவரை எங்களுக்காய் உருவாக்கி கொடுக்கும்படியாய் இந்த நேரத்திலே உமது கரத்திலே என் தேசத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். நன்மைகளின் ஆண்டவரே, காத்திடுவீர் இந்திய நாட்டை, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கின்ற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தும் செயல்களை திட்டமிட்டே ஒன்றிய அரசும் அது சார்ந்திருக்கின்ற மதவாத அமைப்புகளும் திணிக்கின்ற இந்த சூழ்நிலைகளை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தேச விரோதிகள் என்று முத்திரை குட்டப்பட்டு அடிப்படை உரிமைகளான வழிபாட்டு உரிமைகள், வழிபாட்டு தலங்கள், சமய நிகழ்வுகள் எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிற இந்த சூழ்நிலையை உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அன்று யோவானும் பேதுருவும் சொன்னதைப் போல ஆண்டவரே, இவர்கள் அச்சுறுத்துவதை பாரும், நாங்கள் முழு துணிவுடன் உம்முடைய வார்த்தையை எடுத்துச் சொல்ல எங்களுக்கு ஆற்றலை தாரும் என்று திருத்தூதர் பணி 4:26 சொல்லி ஜெபித்த அதே வார்த்தைகளை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அச்சுறுத்துகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மக்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேர்தலிலே நாங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கிறவர்களை, மதத்தினுடைய நல்லிணக்கத்தையும் சமய சுதந்திரத்தையும் சமய சார்பின்மையையும் காக்கின்ற ஒரு அரசை கொடுக்கும்படியாக எங்கள் மக்கள் அனைவரும் ஞானத்தோடு வாக்களிக்க தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தூய ஆவியானவர் தாமே தந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த மிக்க பரம தந்தையே, ஆமென். ஆண்டவரே, நன்மைகளின் ஆண்டவரே, காத்திடுவீர் இந்திய நாட்டை, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே. கருத்துரிமையும் ஊடக சுதந்திரமும் காக்கப்பட மன்றாடுவோம். ஜனநாயக குடியரசில் அடிப்படை சுதந்திரங்களும் கருத்துரிமையும் உயிர் மூச்சாக கருதப்படுகின்றன. பாராளுமன்றத்திலும் நாடு முழுவதும் கருத்துரிமை பறிக்கப்படுகின்றன. சிறுபான்மையினர் பொதுவெளியில் கருத்து சுதந்திரத்தை இழந்து வருகிறோம். இறந்து போன அருள் தந்தை ஸ்டேன் சுவாமி போன்றவர்கள் பொய் வழக்குகளில் சிறைப்படுத்தப்பட்டதை நாம் அறிவோம். ஜனநாயகத்தின் 4வது தூண் என கருதப்படுகின்ற ஊடகங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டன. அரசின் மக்கள் விரோத போக்கின நடவடிக்கைக்கு அவை துணை போகின்றன. நியாயமான ஊடகங்கள் பல்வேறு வலைகளில் மறுட்டப்படுகின்றன. இதைவிட கொடுமை என்னவென்றால், மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டிய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஆளும் அரசராலே குழப்பமான சூழல்கள் உருவாக்கப்பட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டு மக்களின் உரிமைகளை பறிக்கும் சட்டங்கள் கண்மூடித்தனமாக நிறைவேற்றப்படுகின்றன. இதனால் நமது அடிப்படை வாழ்வாதாரங்கள் நிலம், நீர், கடல், காடுகள், மலைகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு நமது வாழ்விடங்களிலேயே நாம் அகதிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நன்மைகளின் ஆண்டவரே, காத்திடுவீர்
இந்திய நாட்டை தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட கத்தாவே எங்களை ஒன்றிணைத்து அப்பா ஒரே கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் எங்களை ஜெபிப்பதற்கு தேவன் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளை நீர் கொடுத்த ஆத்தும தாகத்திற்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் ஆண்டவரே. இங்கு அழைத்தவர்களை நீர் முகாந்திரம் இல்லாமல் நீர் அழைத்து வரவில்லை ஏசப்பா. நீர் ஒரு முகாந்திரத்தோடு கத்தாவே இங்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய அரசியல் அமைப்பின் மாற்றங்களுக்காய் நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிப்பதற்கு தேவன் கொடுத்த தருணத்திற்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. கொடுக்கப்பட்டதான ஜெப விண்ணப்பத்தை கத்தருடைய உன்னத கரங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். மாநில சுய ஆட்சியும் ஜனநாயக அமைப்புகளின் சுதந்திரமும் காக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்காக நாங்கள் உம்முடைய கரத்தை நோக்கி வருகிறோம். எங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை கத்தர் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத கய வஞ்சகர்கள் அப்பா அதை ஏமாற்றி விடக்கூடாத படிக்கு, அநேக ஜனங்களை வஞ்சிக்க கூடாத படிக்கு என் அரசியல் அமைப்பு சட்டமானது ஒரு பாதுகாக்கப்பட்ட சட்டமாய் இருக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே எத்தனை ஆண்டவரே ஒன்றே இணைப்பு ஆண்டவரே என்று சொல்லி ஒரே மதம் ஒரே நாடு என்கிற ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர நினைக்கிறதான எல்லா கிரிகைகளினுடைய காரியங்களையும் முறியடித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே எத்தனை ஆண்டவரே வரி விதிப்புகள் என்ற பெயரிலே ஜனங்களை நொறுக்குவதும் அப்பா கத்தாவே ஜனங்களுடைய காரியங்களை நசுக்கிறதுமான காரியங்களை செய்யக்கூடிய இந்த கய வஞ்சகருடைய கையில் இருந்து என் தேசத்தை அப்பா நீர் மீட்டு எடுத்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீ ஜெபத்தினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் கர்த்தர் நிறைவாய் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே பின்படுத்தப்பட்ட மக்கள் ஆண்டவரே எத்தனையோ புயல்கள் இயற்கை சீற்றங்களினால் எத்தனையோ நிவாரணங்கள் ஆண்டவரே என் ஜனங்களுக்கு போய் சேரக்கூடாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறதே அப்பா. அவர்கள் ஆண்டவரே இன்னும் அடிப்படை தேவைகள் கூட சந்திக்க முடியாமல் தங்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியாமல் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இன்னமும் பசினி போன்ற காரணங்களினால் அவதூறக்கூடிய அப்பா மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்களே அப்பா. இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டு எடுக்கக்கூடிய நல்ல தலைவர்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. துன்மார்க்கர் ஆழ்வார்கள் ஆனால் ஜனங்கள் தவிப்பார்களே அப்பா. இந்த தவிப்பும் ஆண்டவரே களிப்பாய் மாறக்கூடிய மன்னர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் வேண்டுகிற விண்ணப்பங்களை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் எங்களோடு ஆண்டவரே. இந்த 2024 அரசியல் அமைப்பிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கும்படியாய் 543 தொகுதிகளிலும் கர்த்தருடைய ஆளுகை கர்த்தருடைய கரம் கர்த்தருக்கு சித்தமான தலைவர்களை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே தேசத்திற்கு சேமத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் எங்களுடைய தேசத்தினுடைய சேமத்திற்காய் ஒருவராய் இணைந்து வந்து இருக்கிற இந்த நேரத்தை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பொல்லாத அரசியல் தலைவர்கள் ஆண்டவரே அரசின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கி இருக்கிறதான தேர்தல் ஆணையம் விசாரணை அமைப்புகள் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு மீதும் தேவனுடைய ஆளுகை கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துன்மார்க்கரை நீதிமான்களாகவும் கர்த்தாவே குற்றவாளிகளை அப்பா ஸ்தோத்திர நீதிமான்களாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை எங்கள் தேசத்திற்குள்ளாக கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே நன்மைகளின் ஆண்டவரே காத்திடுவீர் இந்திய நாட்டை
தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே. உழைக்கும் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் நலம் காக்கப்பட ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கடந்த 10 ஆண்டுகளில் நம் நாட்டில் ஏழைகளின் எண்ணிக்கை பன்மடங்கு பெருகியுள்ளது. இதில் பெரும்பாலும் சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை புள்ளி விவரங்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. 2 லட்சத்திற்கு அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளனர். ஒன்றிய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களால் உழைக்கும் தொழிலாளர்கள் இன்று உரிமைகள் இழந்து குறைந்த ஊதியத்திற்கு உழைக்கும் கூலிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வேலைவாய்ப்பின்மை, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்தல், இதனால் இளைஞர்களின் வேலைக்கான உரிமை பறிபோகிறது. பல ஆண்டுகளாக போராடி பெற்ற இடஒதுக்கீட்டு உரிமையை நிறைவேற்றாமல் இருப்பது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், இளைஞர்கள், பெண்கள் அரசு பணி என்ற கனவை சிதைத்து கொண்டிருக்கிறது. தலித் கிறிஸ்தவர்களின் உரிமையை தொடர்ந்து மறுக்கும் அரசு உயர் சாதியினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறது. இந்த நிலை மாற ஆண்டவரே உம்மை மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்மைகளின் ஆண்டவரே, காத்திடுவீர் இந்திய நாட்டை, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரமபிதாவே, இந்த இனிய மாலை பொழுதுக்காக நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. தகப்பனே, இதோ எங்கள் அனைவரும் கூட்டி சேர்த்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மத்தேயு 18:19 படி ஆண்டவரே, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்ற வசனத்தின் படி கர்த்தாவே, இப்பொழுது 2 பேர் அல்ல கர்த்தாவே, இந்த அரங்கமே நிறைந்து வழியக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட அநேகராக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வேண்டுதலுக்கு நீர் நிச்சயமாக பதில் கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடி ஜெபித்தால் கோடி நன்மை உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, நாட்டை காத்திருளும் நன்மைகளின் ஆண்டவரே என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அளித்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன எங்கள் வாக்கு மாறாத தேவனே, எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விலைவாசி உயர்வினால கர்த்தாவே, அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள், திண்டாட்டங்கள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காதபடி கர்த்தாவே, அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மக்களுடைய நலன கர்த்தாவே கெட்ட நிலைமையிலே கர்த்தாவே அவர்கள் எவ்வளவாக சோர்ந்து போயிருக்கிறார்கள் அப்பா. அவருடைய கர்த்தாவே காரியங்கள் எல்லாம் கவனிக்கப்பட ஒரு நல்ல அரசு அமைய நீங்கள் கிருபை தாங்க. அதே போல் எங்களுடைய தேசம் ஒரு வளமை மிக்க தேசம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தை நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த தேசத்தினுடைய காடு, கடல், கனிமம், நீர்வளம், நிலவளம் அனைத்தும் உள்ள எங்களுடைய தேசத்தினுடைய வளங்கள் அனைத்தும் இப்பொழுது கொள்ளை அடிக்கப்பட்டு ஆண்டவரே, என் தேசத்தின் குடிமக்கள் ஆண்டவரே தொடர்ந்து ஏழைகளாக இருக்கிற நிலைமை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது சுவாமி. வளமை மிக்க இந்த நாடு வல்லரசு நாடாக மாறாதபடிக்கு இன்னும் வறுமை கோட்டுக்குள்ளாக இருக்கின்ற நாடாக இருப்பதை நினைத்து நாங்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் அதை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நிலைமையை மாற்ற உம்மாலே மட்டும்தான் முடியும் கர்த்தாவே. நீரே சுவாமி எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாய், நல்ல ஒரு அரசு அமைய நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் உடைய பாதத்தில் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. பழங்குடிகள், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் மீதான வன்கொடுமை தாக்குதல்கள் பல 100 மடங்கு பெருகி இருப்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ உமது பார்வையில் கலாத்தியர் 3:28 சொல்லப்பட்டபடி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சாதீனன் என்றும் இல்லை,
ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்ற வேத வசனம் சொல்கிறது கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரே, இதோ தாழ்த்தப்பட்டோர் என்ற நிலை இல்லை கர்த்தாவே. சுவாமி, அவர்கள் மீது அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கர்த்தாவே வன்கொடுமை தாக்குதல்கள் நடத்துவது நிறுத்தப்பட வேண்டுமே. அதற்கு ஒரு நல்ல அரசு அமைய உம்மை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே, சிறுபான்மை சமூகங்களான ஆண்டவரே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பழங்குடியின மக்கள் போன்றோர் மீது ஆண்டவரே தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைகள் நடத்த தடை, வீடுகளிலே கூடி ஜெபிக்க தடை, இப்படியாக தகப்பனைய தடைகளும் இடையூறுகளும் அதிகமாக பெருகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இவைகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டுமே. அதற்காக ஆண்டவரே ஒரு நல்ல அரசு நீங்கள் கொண்டு வர வேண்டுமா உடைய பாதத்தில் மன்றாடுகிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே, மணிப்பூரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகா போன்ற கர்த்தாவே போன்ற இடங்களிலே ஏற்பட்ட அந்த இன கலவரங்கள், மத கலவரங்கள், அங்கு தொடுக்கப்படுகின்ற வன்முறைகள், இவையெல்லாம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. எவ்வளோ கர்த்தாவே, எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிற, எத்தனை கர்த்தாவே பெண் மக்கள் ஆண்டவரே சுவாமி, அவர்கள் ஆண்டவரே வன்முறைக்குள்ளாக, பாலியல் கொடுமைக்குள்ளாக தள்ளப்பட்டுள்ளதை நாங்கள் வாசித்தோம், கேட்டோம், கண்ணீர் விட்டோம், ஜெபித்தோம் அப்பா. இந்த நிலைமைகள் மாறணுமே தகப்பனே. நீதாமே எங்களுக்கு ஒரு நல்ல அரசு அமைய நீங்கள் கிருபை தாங்கப்பா. இப்படியாக ஆண்டவரே, இந்த இன்றைய ஒன்றிய அரசனுடைய இந்த மக்களாட்சி விரோத செயல்களை நாங்கள் பட்டியலிட்டோமானால் ஆண்டவரே, அது கணக்கில்லாமல் நீண்டு கொண்டே போகும் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தின்படியாக விசுவாசத்தோடு நாங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கூடி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் நன்மை செய்வீர், எங்களது நாட்டை காத்தருள்வீர், நன்மைகளின் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் இந்த ஜெப குறிப்புகள் அனைத்தையும் நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, நன்மைகளின் ஆண்டவரே, காத்திடுவீர் இந்திய நாட்டை, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே, தீமை அனைத்திலிருந்தும் காத்திடுவீரே. நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கின்ற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய இறை பிரசனத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக, வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் வந்தோம் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய 3 திருச்சபைகளையும் நீர் இணைத்து நாங்கள் ஒன்றாக இந்த இடத்துல நாங்கள் கூடி நோக்கி பார்க்கவும், எங்களுடைய மன்றாடுகளை நாங்கள் சொல்லவும் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஐக்கியத்துக்காக துதிக்கிறோம். நாங்கள் கேட்ட சொற்பொழிவுகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் வைத்த அத்தனை மன்றாட்டுகளையும் நம்முடைய சமூகத்திலே வந்து எட்டினது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டின், எங்களுடைய தேசத்தின் தேர்தலின் கடைசி கட்டத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெரிய தேசத்தை ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஒரு எழுச்சியை, ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவாசித்து ஒன்றாக கூடி முன்னோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. இந்த எங்களுடைய தேசத்தை நீர் நேசித்து ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களை ஒருவரை நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. சுவிசேஷன் எங்களுக்கு சொல்லப்பட்டது ஆண்டவரே. எத்தனை இறை தொண்டர்கள் வந்தார்கள் கர்த்தாவே. தொடர்ந்து நாங்கள் அந்த இறைப்பணியை ஆண்டவரே எங்களுடைய நாட்டிலே தொய்வில்லாமல் ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நின்று போகாமல் எங்களுடைய ஆன்மீக பணி, கல்வி பணி, சமுதாய பணி, மருத்துவ பணி தொடர்ந்து நாங்கள் இந்த நாட்டின் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையை தாரும், சுதந்திரமாக செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய ஆலயங்களையும் நிறுவனங்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாக்க கர்த்தர் கிருபை செய்து முடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
இந்த நாளில் ஏறெடுத்த மன்றாட்டுகளுக்காக ஸ்தோத்திரம். வந்த சபைகுருமார்களுக்காக, இறை தொண்டர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த அன்பிலே நாங்கள் என்றும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கின்றோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தாரும். கடன்பட்ட நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடலை எங்களுக்கு மன்னித்தருளும். சோதனைக்கு பேசிக்க பண்ணாமல் தீமது ரட்சித்தருளும். அது என்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே சுவாமி, ஆமேன். நம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், பரிசுத்தாவின் அந்யுன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருந்து சிறப்பாக நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மாற்றத்தை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் நமக்கு கிருபையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. ஆமேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய பேராயர்களே, ஆயர்களே, அருள் சகோதரிகளே, நம்பிக்கையாளர்களே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாட்டினுடைய நலனுக்காக கூடி ஜெபிப்பதற்காக இறைவன் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தார். திருச்சி மாநகரத்தில் இருக்கிற தென்னிந்திய திரு அவை, கத்தோலிக்க திரு அவை, தமிழ் சுவிசேஷ லூத்தரன் சபை ஆகிய இந்த 3 திரு அவைகளையும் ஒன்றாக கூட்டி இந்த நாட்டினுடைய நலனுக்காக நாம் ஜெபிப்பதற்காக இறைவன் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தார். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த அருமையான நாளில் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து இதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாக இந்த ஒரு அருமையான சிந்தனையை இந்த தேர்தல் நேரத்திலே நாம் அனைவரும் கூடி வந்து நாட்டினுடைய நலனுக்காக ஜெபித்து நம்முடைய கடமைகளை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை முன்வைத்து இந்த அருமையான கூடுகைக்கு நமக்கு துணையாக இருந்தவர் நம்முடைய தென்னிந்திய திரு அவையுடைய பேராயர் முனைவர் சந்திரசேகரன் அவர்கள். எனவே இந்த அருமையான நேரத்தில் பேராயர் அவர்களுக்கு அனைத்து ஆயர்களின் பேரால் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து பொறுப்புகளையும் குறிப்பாக இந்த கல்லூரியுடைய இந்த அரங்கத்திலே நடத்த வேண்டும், அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே பார்க்கிறேன் என்று தன்னுடைய தலைமையில் எல்லா பொறுப்புகளையும் ஏற்று மிகச் சிறப்பான விதத்திலே செய்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து இந்த கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் பிரின்சி மெர்லின் அவர்களும் எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயப்பர் கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் பிரின்சி மெர்லின் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு 5 மணி வரையிலும் இந்த அரங்கத்திலே தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிந்தவுடன் உடனடியாக இந்த அரங்கத்தை நமக்காக தயார் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கும் விதமாக முதல்வர் முனைவர் பிரின்சி மெர்லின் அவர்களுக்கு நம்முடைய திருச்சிலுவை மாநில தலைவர் அருள் சகோதரி லூர்து அடைக்கலம் அவர்கள் பொன்னாடை போர்த்து சிறப்பிக்கிறார்கள். மேலும் இந்த நாளில் இந்த பிரார்த்தனை கூடுகைக்கு வந்து நமக்காகவும் நம்மோடும் இணைந்து ஜெபித்த நம்முடைய கத்தோலிக்க மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு முனைவர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிறைவு ஜெபத்தை முன்னெடுத்த தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திரு அவையுடைய பேராயர் மாமறை திருமுனைவர் கிறிஸ்டின் சாம்ராஜ் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பிரார்த்தனை கூடுகையாக இருந்தாலும் அதற்கு முன்னால் நமக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இன்றைய அரசியல் சமூக நிலை, இதன் பின்னணியில் நம்முடைய கடமை என்கின்ற ஒரு பின்னணியில் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். எனவே தான் இந்த பிரார்த்தனைக்கு முன்பாக ஒரு சிறிய உரைகளை நாங்கள் இதிலே இணைத்திருந்தோம். அந்த வகையில் நமக்காக
திரு அவையுடைய கடமை, நம் ஒவ்வொருடைய உரிமைகள் கடமைகள், இன்றைய அரசியல் சமூக சூழல், அதன் பின்னணியில் சிறுபான்மையின் சந்திக்க சவால்கள் என்று நம்முடைய நிலை, நம்முடைய கடமையை நமக்கு எடுத்து கூறிய சிறப்பு பேச்சாளர்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கும் மற்றும் தமிழ் சுவிசேஷ லூத்திரன் திரு அவையின் உதவி தலைவர் மறை திரு ஸ்டான்லி தேவகுமார் அவர்களுக்கும் மற்றும் கரூர் காந்தி கிராமம் உயிர்த்த ஆண்டவர் ஆலயத்தினுடைய அருள் பணியாளர் பாபு அலெக்சாண்டர் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூடுகையை விவிலிய வாசகத்தோடு நமக்காக தொடங்கி வைத்த திருச்சிலுவை சகோதரிகள் திருச்சி மாநில தலைவர் அருள் சகோதரி லூர்து அடைக்கலசாமி அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் இந்த கூடுகைக்காக பல இடங்களில் இதற்கான ஒரு அறிவிப்பை கொடுத்து இதற்காக மக்களை உற்சாகப்படுத்தி அழைத்து வந்த அனைத்து ஆயர்கள் மற்றும் அருப்பணியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு குறுகிய காலத்திலே இந்த கூடுகையானது ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவரவர்கள் பணி செய்கிற அந்த தளங்களில் மக்களுக்கு இதை அறிவித்து மக்களை உற்சாகப்படுத்தி இந்த கூடுகைக்கு அழைத்து வந்த அனைத்து ஆயர்கள் மற்றும் அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்று வந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சிறப்பான விதத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இவை அனைத்தையும் நமக்காக ஒருங்கிணைத்த நம்முடைய திருச்சி மறைமாவட்ட கத்தோலிக்க திருவையுடைய கிறிஸ்து ஒன்றிப்பு பணிக்குழு செயலர் அருள் பணியாளர் சார்லஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த பிரார்த்தனை கூடுகையில் இடையிடையே நமக்காக பாடல்கள் பாடி இந்த இறை வழிபாட்டை சிறப்பித்த அனைத்து பாடகர் குழுவினர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு அரசியல் தெளிவு சிந்தனையோடு நாம் வருகிற தேர்தலை மேற்கொள்வோம். இன்னும் தொடர்ந்து இந்த சிந்தனைகளை நாம் பணி செய்கிற இடங்களில் நாம் சந்திக்கிற மக்களுக்கு எடுத்து கூறி இந்த தெளிவை மக்களுக்கும் கொடுத்து நாம் விரும்புகிற ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். Alleluia, 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 alleluia. உயிர்த்து எழுந்தவரே, இந்த உலகினை வென்றவரே, என்றும் வாழ்பவரே, எம் இயேசுவை வாழியவே. உயிர்த்து எழுந்தவரே, இந்த உலகினை வென்றவரே, என்றும் வாழ்பவரே, எம் இயேசுவை வாழியவே. வெற்றி திருமகனே, வீரத் தலைவனே, விடுதலை நாயகனே, வாழ்விக்கும் சூரியனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.